गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः, गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2011 ஞாயிற்றுக்கிழமை. கரநாம சம்வத்சரம், தட்சிணாயனம், கிரீஷ்ம ருத்து, கடக மாதம் அதாவது ஆடி மாதம், சுக்லபக்ஷம், நவமி திதி, விசாகா நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசதியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்தில் 20 தசகங்கள் மட்டும் இது பரியந்தம் பூர்த்தியாயிருக்கு. இனி அடுத்த தசகம் 21வது தசகம். முன்னாடியே சொல்லியிருக்கேன், பட்டத்திரி ஸ்ரீமத் பாகவதனுடைய சாராம்சமாக இந்த நாராயணியத்தை எழுதியிருக்காள். அவர் நாராயணியத்தை ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே சுருக்கமாக எழுதி போட்டிருக்காள். ஆனால் எல்லா கதைகளையும் சொல்லிகிட்டே வந்தவர் 5வது ஸ்கந்தத்தில் ஸ்ரீ சுகாச்சாரியால் ரொம்ப உற்சாகத்தோடு கூட தன்னை மாதிரி ஒரு ஞானி
ரிஷபதேவருடைய சரித்திரம். அதை 20வது தசகத்தில் சொன்னாள் ரிஷபாவதார சரித்திரத்தை. அதில் பாகவதத்தில் கத்தியத்தில் 5வது ஸ்கந்தத்தில் முதல்ல 6 அத்தியாயங்கள் இருக்குது. ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் 6 அத்தியாயங்களில் இந்த ரிஷபாவதாரமும் வருது. அதாவது ரிஷபதேவருங்கிறவர் பிரியவரத்தனுடைய வம்சத்தில் வந்த வாழ்னு முன்னாடி சொல்லியிருக்கேன். அவரை பற்றி தானே சொல்லணுங்கிறதுக்காக மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வரதாக பாகவதத்தில் சொல்லிட்டு வரத்த அதன் பிறகு சுக்காச்சாரியால் தானே சொல்ல ஆரம்பிக்கிறாள். தானே சொல்ல ஆரம்பிக்கிறது மாத்திரமில்லை, பத்தியத்தில் ஏதாவது பொயட்ரியாக சொன்னால் பொயட்ரியில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் தேர். அது இப்படி தான் எழுதணும்னு இருக்குது. அது இந்த சந்தஸ் எல்லாம் மீட்டர்லாம் சரியாக வரணும், அப்படி எல்லாம் சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் வில் பி தேர். அப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸோடு கூட இஃப் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் தென் ஜாஸ்தி விஷயங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா யூ வில் பி கன்ஸ்ட்ரெயின் டு ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் பொயட்ரி. ஆனால் நிறையா விஷயங்கள் ரொம்ப உற்சாகமாக சொல்லணும்னா என்ன பண்ணணும்? சாதாரணமாக ப்ரோஸில் தான் சொல்லணும். அதனால் 5வது ஸ்கந்தத்தில் அவரே ரிஷபதேவருடைய சரித்திரத்தை எடுத்து சொன்னாள். அந்த ரிஷபதேவருக்கு 100 குமாராள்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒருத்தன் பரதன். அந்த பரதன்கிறவன் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணான். அதனால தான் இந்தியாவுக்கு பாரத தேசம்னு பேருன்னு பாகவத்தில் சொல்லியிருக்காள். அந்த பரதனுடைய சரித்திரத்தை எடுத்து விஸ்தாரமாக பாகவத்தில் சொல்லியிருக்காள். 15 அத்தியாயங்கள் மட்டும் வருது பரத சரித்திரம். பரதன் அவன் பல ஜென்மாக்கள் எடுத்திருக்கான். பரதனாக இருந்து அரசாண்டுட்டு அதன் பிறகு அவனுடைய கதி என்னாச்சுன்னு சொல்லி அவனும் ஒரு பிரம்மஞானியாக 2 ஜென்மாக்கள் எடுத்து ஒரு தடவை மானா பிறந்து அதுக்கப்புறம் உசுரை விட்டு அதுக்கப்புறம் ஜடபரதன்கிறதாக ரொம்ப பிரம்மஜானியாக பிறந்த சரித்திரம்லாம் இருக்குது பாகவதத்தில். ரொம்ப உருக்கமாக இருக்கும். அது ஏதோ காரணத்தினால பட்டத்திரி அந்த வியாக்கியானத்தை தன்னுடைய நாராயணியத்தில் சொல்லலை. நேராக 5வது ஸ்கந்தத்தில் 16வது அத்தியாயத்தில் அப்படி விஸ்வத்தெல்லாம் வர்ணிக்கிறாள். இந்த சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், பூமண்டலங்களை பற்றிலாம், பூமண்டலத்தை பற்றி விஸ்தாரமாக வர்ணனை வருது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு 21வது தசகத்தில் ஆரம்பிச்சுட்டாள். அப்போ இந்த 20வது தசகத்துலேருந்து ரிஷபாவதாரத்துலேருந்து 21வது தசகத்துக்கு நடுப்புற பாகவதத்தில் உள்ள கதையை என்னவோ காரணத்தினால விட்டுவிட்டார், இந்த ஜடபரத சரித்திரத்தை. அதை சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதருங்கிற பெரியவர், முன்னாடியே சொல்லியிருக்கேன், சேங்காலிபுரம் பெரியவாள், அவள் குருவாயூர் அப்பன் மேலே ரொம்பவும் பக்தி வச்சு அங்கே நேர போய் அங்கே அந்த ஜடபரத சரித்திரத்தை 3 தசகங்கள் அதே நாராயணியத்தில் எப்படி மீட்டர் வருமோ அதே மாதிரி 3 தசகங்கள். அது ஆனால் தசகமாக இல்லை, ஒன்று 10 ஸ்லோகங்களுக்கு மேலே இருக்குது. அதை 3 அத்தியாயமாக அவர் பூர்த்தி பண்ணியிருக்கார். அதுக்கு சொல்லும்போது சொன்னார், ஒரு கால் நாராயண பட்டத்திரி அந்த ஜடபரத சரித்திரத்தை விட்ட காரணம் என்னென்னா, பின்னாடி சேங்காலிபுரத்துலேருந்து அனந்தராம தீட்சிதர்னு ஒருத்தர் வரப்போகிறார். அவரும் இங்கே பகவான் ஆராதித்து உருக்கமாக என்ன மாதிரியே சுவாமி சந்நிதியிலே அந்த ஜடபரத சரித்திரத்தை அவரே அவர் வாயால் சொல்லட்டும்னு ஒரு கால் ரொம்ப மகா கருணையோடு கூட விட்டு வச்சிருக்கார் போல் இருக்குங்கிறதா சொல்கிறார். அவர் சொன்ன சரித்திரம் அது. அதில் 3 அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயத்தை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதனால் ஸ்ரீமத் நாராயணியத்தில் 21வது தசகத்துக்கு பின்னாடி வருவோம். இந்த 20வது தசகத்துக்கு பிறகு சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் சொன்ன அந்த ஜடபரத சரித்திரத்திலேருந்து ஒரு அத்தியாயத்தை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். அது 14 ஸ்லோகங்கள் கொண்டது. அதை இன்றைக்கி அத்தியனம் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அது. ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீமன்னாராயணீய ஸ்தோத்ரானுசாரி ஸ்ரீ ஜடபரத சரித்திரம் பிரதமம் தசகம். சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் நாராயணியத்துக்குள்ள நாராயணிய மீட்டர் படியே ஜடபரத சரித்திரத்தை 3 அத்தியாயத்தில் சொன்னதில் முதல் அத்தியாயத்தை முதல் தசகத்தை நம்ம பார்க்க போகிறோம். தசகம்னு பேர் இருந்தால் கூட இந்த அத்தியாயத்தில் இந்த தசகத்துக்கு 14 ஸ்லோகங்கள் வச்சுருக்காள் முதல்ல.
அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் சொன்னேன், சுகாச்சாரியால் 5வது ஸ்கந்தத்தில் கொட்டிப்பிட்டார். கொட்டி ப்ரோஸ்லேயே பரதனுடைய சரித்திரத்தை எடுத்து சொன்னாள். இந்த பரதன் ராஜாவாக ஆண்டத்தை எடுத்து சொல்லி ஆரம்பித்தாள். ஆரம்பிக்கிறதுலையே வாய்கொள்ளாமல் மகாபாகவதன்கிறாள். பரதஸ்து மகாபாகவதோ யதா பகவதா அவனிதல பரிபாலனாய சஞ்சிந்திதः ததனுசாசனபரः பஞ்சஜனீம் விஸ்வரூப துகிதரம் உபயேமே. சுகாச்சாரியால் சொன்னார், விஸ்வரூபங்கிறதான தன்னுடைய பொண்ணு பஞ்சஜனின்னு பேர், அவளை கல்யாணம் பண்ணானா இந்த பரதன்கிற மகாராஜா. ரிஷபதேவருடைய மூத்த புத்திரனான அந்த பரதன் அந்த பஞ்சஜனியை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு 5 குழந்தைகளாம். தஸ்யாமுகவா ஆத்மஜான் காஸ்னேன அனுரூபான் ஆத்மன பஞ்சஜனயாமாச பூதாதிரிவ பூத சூக்ஷ்மாணி சுமதிம் ராஷ்டிரபிருதம் சுதர்சனம் ஆவரணம் தூம்ரகேதுமிதி. எல்லாம் ப்ரோஸ். அவனுக்கு 5 குழந்தைகள் நாள். எப்படி நாள்? ஜனயாமாச பூதாதிரிவ, எப்படி பஞ்சபூதங்கள் இருக்கோ, பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம்னு 5 பூதங்கள் இருக்கே, அது மாதிரி 5 குழந்தைகள் நாள். சுமதிம் ராஷ்டிரபிருதம் சுதர்சனம் ஆவரணம் தூம்ரகேதுமிதி, இதெல்லாம் தான் அவளுடைய பேர். இப்படி 5 குழந்தைகளாம். இந்த 5 குழந்தைகளை வச்சுட்டு ராஜா பரிபாலனம் பண்ணான். ராஜா அந்த அஜனாபம்ங்கிறதான அந்த ராஜ்யத்தை, ஏன்னா அந்த ராஜ்யத்துக்கு பேர் அஜனாபம்னு பேர். இந்தியா தேசத்துக்கு நாபி ஆண்டுன்னு வந்ததுனால அஜனாபம்னு முன்னாடி பேர் இருந்தது. அது என்ன ஆச்சுன்னாள் சுகாச்சாரியால், அஜனாபம் நாம ஏதத்வர்ஷம் பாரதமிதி யத ஆரப்ய வியபதிஷந்தி. எப்பொழுது மகாராஜா பரதன் ஆளத் தொடங்கினானோ அன்னிலேருந்து இதுக்கு பேர் பாரத தேசம்னு ஆயிடுத்துன்னாள். அப்படி ஒசத்தியாக 5வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் சுகாச்சாரியால் பரதனுடைய சரித்திரத்தை எடுத்து, ராஜாவான பரதன் சரித்திரத்தை எடுத்து சொல்லிவிட்டு, அவன் ராஜ்யத்தெல்லாம் நன்னா ஆண்டுபிட்டு வயசானோடனே ராஜாங்கத்தினுடைய பொறுப்பெல்லாம் தன்னுடைய குழந்தைகள்கிட்ட கொடுத்துவிட்டு, அவன் நேபாளத்துக்கு பக்கத்தில் கண்டக்கி நதின்னு ஒன்று ஓடுறது, அதனுடைய கரையில் புலகருங்கிற ரிஷியினுடைய ஆசிரமம், அந்த புலகாசிரமத்துக்கு போய் சேர்ந்தானா. ஏன்னா ஏகாந்தத்தில் பகவானை ஆராதிக்கணுங்கிறதுக்காக போய் சேர்ந்தான். அதெல்லாம் பாகவத்தில் சொல்கிறாள் சுகாச்சாரியால். அதுலேருந்து ஆரம்பிக்கிறார் சேங்காலி மனம்ஸ்ரீ அனந்தராம தீக்ஷிதர் அவருடைய அந்த ஜடபரத சரித்திரத்தில். முதல் ஸ்லோகம், त्वद्भक्तवर्यो भरतो महात्मा निक्षिप्य राज्यं तनयेष्वसक्तः स गण्डकीतीरमवाप राजा त्वत्पूजनार्थं पुलहाश्रमं हि. हे குருவாயூரப்பா, இந்த பரதங்கிற மகாராஜா ராஜ ரிஷி ராஜ்யத்தெல்லாம் ஒப்பிச்சுட்டு உங்ககிட்டயே மனசை வச்சு அசக்தனாக ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடல் இல்லாமல், விஷயங்களில் பற்றெல்லாம் இல்லாமல் தன் ராஜாங்கத்தை குழந்தைகள்கிட்ட கொடுத்துவிட்டு, சகண்டகி தீரமவாப ராஜா, ராஜாவான பரதன் கண்டகி நதிங்கிறதான நேபாளத்துக்கு பக்கத்தில் ஓடுற தீரம் நதி இருக்கே, அங்கே தான் சாலக்கிராம சிலைகள்லாம் உண்டாகும். அப்பேற்பட்ட வசத்தியான புண்ணிய நதி, அதனுடைய கரையில் புலகாசிரமங்கிறதான ஒரு ஆசிரமத்துக்கு त्वत्पूजनार्थं புலகாசிரமம் ஹி, உன்னை ஏகாந்தத்தில் பூஜை பண்ணணுங்கிறதா நினச்சிண்டு அங்கே வந்து சேர்ந்தானாமேன்னு சொல்கிறாள். त्वद्भक्तवर्यो भरतो महात्मा निक्षिप्य राज्यं तनयेष्वसक्तः स गण्डकीतीरमवाप राजा त्वत्पूजनार्थं புலகாசிரமம் ஹி. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அந்த புலகாசிரமத்தில் தினம் ரொம்பவும் காலம் வெடிகாலம் பஞ்ச உஷக்காலில் எழுந்துட்டு ஸ்நானாதிகள்லாம் பண்ணிவிட்டு எல்லா அனுஷ்டானங்களையும் பண்ணிவிட்டு துளசி புஷ்பங்கள் எல்லாத்தையும் எடுத்து ரொம்பவும்
பக்தியோடு கூட ஹே குருவாயூரப்பா உன்னை கிருஷ்ணஸ்வரூபனானே உன்னை தியானம் பண்ணி மனசில் தியானம் பண்ணிட்டு எப்படி தியானம் பண்ணிப்பார் அப்படியே இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய அவயவங்கள்ங்கிறதாக நினச்சி பகவானுடைய அவயவங்கள் தான் இந்த விஸ்வங்கிறதாக நினச்சி தியானம் பண்ணிண்டு பிரணவத்தை ஜப்பம் பண்ணிண்டு பிரணவம்னா ஓங்காரம் அதை ஜப்பம் பண்ணிண்டு ஏன்னா சன்னியாசிகள்னால் பிரணவத்தை தான் ஜபிப்பாள். அப்படி சந்நியாச தர்மத்தை அவலம்பித்து அவர் அந்த புரகாசிரமத்தில் சதா அனவரத்தமும் பகவானை தியானம் பண்ணி துளசியினால் ஒன்று அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாராமே குருவாயூரப்பாங்கிறாள் 2வது ஸ்லோகத்தில். தத்ராபி சத்வாம் துளசீபிரீஷம் கிருஷ்ணம் சமர்ச்சன் குருவாதநாத தியாயன் பிரபஞ்சம் பவதங்கபூதம் நிநாய காலம் பிரணவம் ஜபம்ஷ. ஹே குருவாயூரப்பா கிருஷ்ணனான ஒன்னே துளசீபிரீஷம் நாள் துளசினால் துளசி தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் விட ஒரு துளசியை எடுத்து பகவானுடைய சரணங்களில் போட்டால் போருமா கிருஷ்ணனுக்கு ஒரே சந்தோஷம். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனுக்கு துளசியை எடுத்து உடலையாக எடுத்து அந்த புஷ்பத்தை வச்சு ஆராதிப்பறாம். தத்ராபி சத்வாம் துளசீபிரீஷம் கிருஷ்ணம் சமர்ச்சன் நாள் சமயக் அர்ச்சன்னு நாள். சமர்ச்சன்னு என்ன அர்த்தம்? சமர்ச்சன் நன்னா அர்ச்சனை பண்ணுவார் அவசரப்படாமல். ஏன்னா பகவத் பாதால் சொன்னால் ஒரு தடவை பண்ண சக்ருத்துன்னா ஒரு தடவைன்னு அர்த்தம். ஒரு தடவை கிருஷ்ணனுக்கு அர்ச்சனை பண்ணால் போருமாம். சக்ருத் அப்பி முராரி சமர்ச்சா நாள். அந்த பஜகோவிந்தங்கிறதுல சக்ருத் அப்பி ஏன முராரி சமர்ச்சா. சமர்ச்சானா சமயக் அர்ச்சா இத்தி அர்த்தா. நன்னா அர்ச்சனை பண்ணணுமா அவசரப்படக்கூடாது. பகவானுடைய சரணத்தை அப்படியே பார்த்துண்டு கிருஷ்ண விக்கிரகத்தில் துளசியை எடுத்து அப்படி அர்ச்சனை பண்ணுறதுக்கே அதான் சமர்ச்சேன்னு பேர். அப்படி பண்ணாலாம் இவர். எப்படி ஒரு தடவை இல்லை, அவர் சக்ருதப்பி நாள் ஒரே ஒரு துளசியை எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணால் போரும் நாள் பகவான் சந்தோஷம் அடைஞ்சு அனுகிரகம் பண்ணி விடுறாராம். ஆனால் இவர் இப்படி பண்ணார்னார் எப்போ பார்த்தாலும் பண்ணிட்டு இருந்தாராம். தத்ராபி சத்வாம் துளசீபிரீஷம் கிருஷ்ணம் சமர்ச்சன் குருவாதநாத தியாயன் பிரபஞ்சம் பவதங்கபூதம் நிநாய காலம் பிரணவம் ஜபம்ஷ. தன்னுடைய கடைசி காலத்தில் இப்படி காலத்தை க்ஷேபம் பண்ணிட்டு இருந்தாள், போக்கின்னு இருந்தார். டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் அவர் பகவானையே சதா தியானம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாராம். அதை இந்த 2வது ஸ்லோகத்தில் உருக்கமாக சொல்கிறாள். அடுத்த ஸ்லோகம் 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் என்ன ஆச்சுன்னாள். அவர் சொப்பனத்தில் கூட அப்படி கொஞ்ச நாள் தான் தூங்குவர். எப்போ பார்த்தாலும் பகவத் ஆராதனை பகவத் அர்ச்சனை பகவன் நாமம் இதே சொல்லிட்டு இருப்பார். சொப்பனத்தில் கூட உன்னையே நினச்சின்னு உன்னுடைய பேரையே சொல்லிட்டு இருப்பாருங்கிறதா சொல்கிறாள் அடுத்த ஸ்லோகத்தில். யக்ஞேஷ கோவிந்த ஹிருஷீகநாத ஹே அனந்த கிருஷ்ணாச்சுத மாதவேதி ஸ்வப்னேபி ராஜா பவதீய நாமானி அநாரதம் சங்கதயன்ன நாமா. ஹே குருவாயூரப்பா உன்னை யக்ஞேஷான்னு கூப்பிடுவார். ஏன்னா பகவானுக்கு யஜ்ஞன்னு பேர். யஜ்ஞானா பகவான் தான். அவர் தான் யஜ்ஞபதி. யஜ்ஞத்துக்குள்ளான சாமகிரியும் அவர் தான். ஆக எல்லாமே யஜ்ஞ ஸ்வரூபமாக இருக்காள். அப்போ யஜ்ஞத்துக்கு அதிபதியும் அவர் தான் யஜ்ஞபதி. அதனால் யக்ஞேஷான்னு கூப்பிடுறாம். கோவிந்தான்னு கூப்பிட கவாம் இந்திரா. இந்த பூமிக்கெல்லாம் இந்திரன் அவர்தான். பசுமாட்டுக்கெல்லாம் அதிபதி அவர்தான். இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதி அவர்தான். அதனால் கோவிந்தான்னு கூப்பிடுவாளாம். யக்ஞேஷ கோவிந்த ஹிருஷீகநாத ஹே ஹிருஷீகநாத நாள். பகவானுக்கு ஹிருஷிகேஷான்னு பேர். ஹிருஷிகானாம் இந்திரியானாம் ஈஷா யஹா சஹா ஹிருஷிகேஷா. ஹிருஷிகம்னா இந்திரியங்கள். நம்மகிட்ட பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச ஞானேந்திரியம் 10 இந்திரியங்கள் இருக்குது. இந்த இந்திரியங்கள்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னா அதுக்கெல்லாம் அதிபதி பகவான் தான். அதனால் அவருக்கு ஹிருஷிகேஷன்னு பேர். நம்ம ரிஷிகேஷன்னு சொல்லிவிடக்கூடாது. ஏன்னோ ரிஷியினுடைய தாடின்னு நினச்சிக்கூடாது. கேஷம்னா ரோமம், தலையில் ஜடை. எல்லாரும் ரிஷின்னா தலையில் ஜடை போட்டுருக்காரு, அதான் ரிஷிகேஷன் நினச்சிக்கப்படாது. ஏன்னா ரிஷிகேஷ் அப்படிங்கிறான். ஆனால் அது ஹிருஷிகேஷ்னு பேர். அதான் பகவான்
இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதி அவர் தான். அதனால் ஹே ரிஷிகநாதன் கூப்பிடுறாம். ஹே அனந்தா, அந்தம்னா எண்டுன்னு அர்த்தம். ஹீ இஸ் எண்ட்லெஸ், ஹி ஹஸ் நோ எண்டு. ஹே அனந்த, ஹே கிருஷ்ணா, ஹே அச்சுதா. பகவானுக்கு அச்சுதான்னு பேர். அச்சுதான்னா நழுவை விட்டுருவோன்னு அர்த்தம். யாரையாரும் கையை பிடிச்சிட்டு இருந்தா இதோடான்னு கையை விட்டுவிட்டானா நழுவி கீழே விழுந்துருவோம். பகவான் அப்படி இல்லையா. அவனுடைய சரணங்களை போய் எரிக்கி பிடிச்சிருந்தா அவன் நம்மளை எரிக்கி பிடிச்சிருந்து விடமாட்டானான். அதனால் அவனுக்கு அச்சுதன்னு பேர். மாதவேதி, பகவான் மாதவஹா. தவஹானா ஹஸ்பண்ட்னு அர்த்தம். மாதவஹான மகாலட்சுமியோடைய ஹஸ்பண்டுன்னு அர்த்தம். மான்னா மகாலட்சுமி, மகாலட்சுமியோடைய ஹஸ்பண்டுங்கிறதுனால மாதவஹான்னு பேர் அவருக்கு. தவஹானா ஹஸ்பண்ட். ஒருத்தருக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னா என்ன? வினா தவஹா விதவா. விதவா என்ன அர்த்தம்? ஹஸ்பண்டு இல்லாதவர் அர்த்தம். விதவா விடோன்னு அர்த்தம். அப்படி மாதவானா அர்த்தம் மகாலட்சுமியோட ஹஸ்பண்டுன்னு அர்த்தம். அப்படி மாதவான்னு கூப்பிடுவான். ஹே லக்ஷ்மி பத்தேன்னு கூப்பிடுறான். இப்படி இறஞ்சி கூப்பிடுவான். ஸ்வப்னத்தில் கூட கூப்பிடுவான். ஸ்வப்னேபி ராஜா பவதீய நாமானி அநாரதம் சங்கதயன்ன நாமா. இறஞ்சி கத்துவராம், நாமாக்களை இறஞ்சி சொல்லுவராம். என்ன பகவன் நாமாவை லஜ்ஜையெல்லாம் விட்டு விட்டு இறஞ்சி கத்தணும்னு சொல்கிறாள். ஏன்னா விசர்ஜ லஜ்ஜாம் யோதீதே மன்னாமானி நிரந்தரம் குலகோட்டி சமாயுக்தம் லபதே மாமகம் பதம் நாள். பகவானுடைய பதத்தை போய் அடையாளம். வைகுண்ட பதத்தை யாருன்னாள்? யார் வெட்கத்தெல்லாம் விட்டுவிட்டு இறஞ்சி அந்த பகவன் நாமாவை நாமாவளி போடுறதே பஜனையில் இறஞ்சி கத்தணுமா. அப்படி கத்தினே லஜ்ஜையை விட்டுவிட்டு கத்தணுமா. இப்போ எல்லோரும் லஜ்ஜையை விட்டுட்டு டான்ஸ் வேறு ஆடுறான்னே நான் பார்க்குறேன். இந்த இப்போ அதுவரை ஒரு ஃபேஷனாக படுத்துன்னா இப்போது இந்த சில பஜனைலாம் நடக்கிறது. இப்போது இந்த காமராஜ் அரங்கம் இதெல்லாம் நடக்கிறது. அதில் டெலிவிஷனை வேறு போட்டுடுறானா. அதனால் எல்லா அம்மாமியோடும் டான்ஸ் வேறு ஆட ஆரம்பிச்சு விட்றாள். விசர்ஜிய லஜ்ஜாம்னா லஜ்ஜையை விட்டு ஆடுறாள். அதனால பரவாயில்ல. அவள் எதுக்காக ஆடினாலும் அது ஹேளனாமே. அவள் ஷோக்கு ஆடினாலும் சரி, ஷோக்கு இல்லாமல் பக்தியோடு ஆடினாலும் சரி, அது பகவான் என்ன பண்ணுறாள்? எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாராம். எல்லாத்தையும் ஏற்றுண்டு அவருக்கு அவர் வைகுண்ட பதத்தை கொடுக்குறாளாம். அதனால் யக்ஞேஷ கோவிந்த ஹிருஷிகநாத ஹே அனந்த கிருஷ்ணாச்சுத மாதவேதி ஸ்வப்னேபி ராஜா பவதீய நாமானி அநாரதம் சங்கதயன்ன நாமா. எறிஞ்சு கத்தினாலாமே, உன்னுடைய நாமாவை சதா சொல்லின்னு இருந்தாராமே. ஏகாந்தத்தில் பகவன் நாமாவை இறஞ்சி உச்சரிச்சுட்டு இருந்தாராம். ஸ்ரீங்காலிபுரம் பெரிவாள் அவருடைய வியாக்கியானத்தில் சொல்கிறாள், விஷ்ணு புராணத்தில் பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போதே, அதாவது அவன் விரக்தியாக கண்டகி நதி தீரத்தில் புலகாசிரமத்தில் வந்தபோது தான் இறஞ்சி கத்தினான் இல்லையா. அவன் ராஜாங்கத்தில் ராஜாவாக இருக்கும்போதே கூட பகவன் நாமாவை இறஞ்சி உச்சரிப்பனாம். அப்பேற்பட்டவனாம். அந்த ப்ராக்டிஸ் தான் அவனை திருப்பி ரிட்டையர் ஆனப்புறமும் அது மாதிரி கற்று தோன்றதுன்னு. யக்ஞேஷ கோவிந்த ஹிருஷிகநாத ஹேரந்த கிருஷ்ணாச்சுத மாதவேதி ஸ்வப்னேபி ராஜா பவதீய நாமானி அநாரதம் சங்கதயன்ன நாமா. அசோசித்தியான 3வது ஸ்லோகம் இது. அடுத்த 4வது ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்துலன்னா எப்படி இந்த பகவானை எப்படி எந்த ரூபமாக உள்ள அவன் கொடுத்தான். அந்த பரதங்கிற ராஜரிஷி அவன் பூஜை பண்ணுறதே பகவானை எப்படி மனசுக்குள்ளே எப்படி உள்ளே கொண்டு வந்து வச்சுருந்தான் அந்த ரூபத்தைங்கிறத எடுத்து சொல்கிறாள். எதுக்காகனா அப்படி தான் நம்மளும் பகவானை தியானம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஸ்லோகங்கள் மூலமாக சொல்கிறாள் தீக்ஷிதர். கிரீட்டினம் குண்டலினம் கதாப்ஜ சங்காரி பாணிம் நவநீரதாபம் குந்தாபதந்தம் கமனீய காத்திரம் பீதாம்பரம் துவாம் மனசா அஸ்மரத் சஹா நாள். அவன் மனசில் சதா பகவத் தியானம், பகவானுடைய ரூபத்தை மனசில் எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டே இருப்பனான். ஹே குருவாயூரப்பா, உன்னை எப்படி தெரியுமா தியானம் பண்ணான் அவன். கிரீட்டினம் தங்க கிரீட்டத்தை பிரகாசமான தங்க கிரீட்டத்தை தரித்தவராகவும், தங்க குண்டலங்கள் மகர குண்டலங்கள் காதுகளில் ஜொலிக்கிறது. கிரீட்டினம்
குண்டலினம் கதாப்ஜ, கையில் கதையை வச்சுட்டுருக்கே நீ, கதையை கையில் பத்மத்தை வச்சுட்டுருக்கே. குருவாயூரப்பன் கோயிலில் போய் பார்த்தா பகவான் கையில் பத்மத்தை வச்சுட்டுருப்பார். கதை, பத்மம், சங்கம், சக்கரம் இதெல்லாம் வச்சுட்டுருக்கார். அதனால் குருவாயூர் அப்பனில் அங்கே கிருஷ்ணர் எப்படி பிரகாசிக்கிறாரோ அதே ரூபத்தை அவன் தியானம் பண்ணானாம். அது சொல்கிறாள். கதாப்ஜ சங்காரி பாணிம் நவநீரதாபம், சங்கம் வச்சுட்டு இருந்தாள். அரினாக்க சக்கரம், அந்த சக்கரத்தையும் கையில் வச்சுட்டு இருந்தாள். மேலெல்லாம் எப்படி இருக்கு? நவநீரதாபம். நவனா புதுசுன்னு அர்த்தம், நீருன்னா தீர்த்தம்னு அர்த்தம். புதுசாக தண்ணியை வச்சுட்டு இருக்கிற மேகமண்டலம் எப்படி இருக்கும்? நல்லா கனகரேன்னு கருப்பாக இருக்கும்னே. அப்படி நீருண்ட மேகம் போல காந்தி இருக்காம், பகவானுடைய ரூபம் இருக்காம். சொன்னாள். கிரீட்டினம் குண்டலினம் கதாப்ஜ சங்காரி பாணிம் நவநீரதாபம். நவநீரத ஆபம் நாள் பிரகாசிக்கிறாராம் சுவாமி. குந்தாபதந்தம் கமனீய காத்திரம் பீதாம்பரம் துவாம் மனசா ஸ்மரத் சஹா. குந்தாபதந்தம் நாள், குந்தம்னா மல்லிகைப்பூ, அப்படி தும்பப்பூ மல்லிகைப்பூ மாதிரி சுவாமியினுடைய பற்கள் பிரகாசிக்க தான் வெள்ளவளேன்னு இருக்காம். சுவாமி எப்படி பிரகாசி சிரிக்கிறாள், அப்படியே புன்சிரிப்பு சிரிக்கிறதே அவருடைய பற்கள் எல்லாம் தெரிகிறது. அப்படி பளபளன்னு வெள்ளவளேன்னு இருக்காம். குந்தாபதந்தம் கமனீய காத்திரம், அவருடைய உடம்பு எப்படி இருக்குன்னால் ரொம்ப அழகான உடம்பாம். சுவாமியினுடைய அவயவங்கள் எல்லாம் அப்படி சிம்மெட்ரிக்கலாக அழகாக இருக்காம். கமனீய காத்திரம் பீதாம்பரம் துவாம் மனசா ஸ்மரத் சஹா. சுவாமி பட்டாடை, பீதாம்பரம் நாள் மஞ்சள் பட்டாடை உடுத்தின்றிருக்காள் சுவாமி. நல்ல பட்டு பீதாம்பரத்தை வச்சுருக்காள். பீத்தம்னா மஞ்சள்னு அர்த்தம், அம்பரம்னா ட்ரெஸ்ஸுன்னு அர்த்தம். பீத்த அம்பரம்னா என்ன அர்த்தம்? மஞ்சள் கலர், லைட் எல்லோ, க்ரீம் கலரில் இருக்கப்பட்ட பட்டு, அதான் பீத்தாம்பரம்னு பேர். கிரீட்டினம் குண்டலினம் கதாப்ஜ சங்காரி பாணிம் நவநீரதாபம் குந்தாபதந்தம் கமனீய காத்திரம் பீதாம்பரம் துவாம் மனசா ஸ்மரத் சஹா. அந்த ராஜா பரதர் ராஜரிஷி எப்படி தியானம் பண்ணானோ அப்படி நம்மளும் தியானம் பண்ணோம்னே. பகவான் அப்படி உள்ளே கொடுத்து பண்ணோம் குருவாயூரப்பனை. இது 4வது ஸ்லோகம், அழகான 4வது ஸ்லோகம். இது இன்னும் எப்படி தியானம் பண்ணான்னு, மந்தாரமாலா பரிவீத கண்டம் மனோகரம் மஞ்சுள பாஷணம் துவாம் திவ்யோர்த்வபுண்ட்ரம் பகுரத்ன பூஷம் முக்தாதிஹாரம் மனசா ஸ்மரத் சஹா. மனசா அஸ்மரத் சஹா நாள் அவன் பகவானை எப்படி மனசில் தியானம் பண்ணான் நாள். மந்தாரமாலா பரிவீத கண்டம், கண்டம்னா கழுத்து, பரிவீதம்னா கழுத்தில் போட்டுருக்காளாம் ஹாரத்தை. என்ன ஹாரத்தை போட்டிருக்காள்? மந்தார மாலையை போட்டுருக்காள். மந்தார மாலை மஞ்சள் கலரில் இருக்கும் மந்தார புஷ்பம். அந்த மந்தார மாலா பரிவீத கண்டம், மஞ்சேன்னு சுவாமியோட உடம்பு நல்ல ப்ளூ கலர், டார்க் ப்ளூ ஹியூ. அதில் மஞ்சள் கலரில் அப்படி மேலே ஆரம் போட்டுருந்தா எப்படி இருக்கும்? அப்படி கான்ட்ராஸ்ட் என்னன்னா எடுப்பாக தெரியும்னு. அப்போ மந்தார மாலா பரிவீத கண்டம் மனோகரம் மஞ்சுள பாஷணம் துவாம். சுவாமி இனிமையாக பேசுகிறாம். அவர் பேசுகிற பேச்சு, அந்த குரல் இனிமே இருக்கே, அது எப்படி இருக்கும் நாள்? மனோகரம் நாள் எல்லாருடைய மனசையும் அப்படியே ஆகர்ஷணம் பண்ணுமா. அப்பேற்பட்ட அழகான பேச்சை எல்லாரையும் கவர்ந்துடுவாராம் அவருடைய பேச்சினால. அப்பேற்பட்டவராம் சுவாமி. மனோகரம் மஞ்சுள பாஷணம் துவாம். ஹே குருவாயிருப்பா, அப்பேற்பட்ட ஒன்றை அவர் மனசில் தியானம் பண்ணிண்டாள். எப்படி இன்னும் இருக்கே நீ? திவ்யோர்த்வ புண்ட்ரம் பகுரத்ன பூஷம் முக்தாதிஹாரம் மனசா ஸ்மரத் சஹா. திவ்ய ஊர்த்வ புண்ட்ரம் நாள், ரொம்ப அழகா தேஜஸ் பொருந்திய ஊர்த்வ புண்ட்ரமாம் நாமத்தை போட்டிருக்காளாம். நல்ல சந்தன கோபி சந்தனத்தை எடுத்து அழகா நாமம் ஊர்த்வ புண்ட்ரமாக போட்டுருக்காள் சுவாமி. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பட்டங்களில் பார்த்தா தெரியும்னே, ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி ரொம்ப அழகாக ஊர்த்வ புண்ட்ரத்தை போட்டுருக்காள். திவ்யோர்த்வ புண்ட்ரம் பகுரத்ன பூஷம், ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கிற நல்ல ரத்னங்கள் பொருந்திய மாலைகளை போட்டிருக்காள், ஹாரத்தை போட்டிருக்காள். நல்ல நெக்லஸ்,
நல்ல வைடூரிய நெக்லஸ் எல்லாம் போட்டிருக்காள். முக்தாதிகாரம், நல்ல சக்தியான முத்து மாலையை போட்டுருக்காள். இதெல்லாம் போட்டு ஜொலிக்கிறார் சுவாமி. அப்பேற்பட்ட சுவாமியை மனசா அஸ்மரத் சஹானாள். அவர் ராஜரிஷி பரதர் கண்டகி நதி தீரத்தில் உட்கார்ந்துட்டு அப்படியே இடைவெளி இல்லாமல் சதா சர்வதா காலம் சுவாமியை பூஜை பண்ணிட்டு அவனுடைய நாமாவை இறஞ்சி சொல்லிட்டு அப்படியே மனசில் இந்த மாதிரி ரூபத்தை கொடுத்து அப்படியே அனுபவிச்சுட்டு இருந்தாளாம். மந்தார மாலா பரிவீத கண்டம் மனோகரம் மஞ்சுள பாஷணம் துவாம் திவ்யோர்த்வ புன்றம் பகுரத்ன பூஷம் முக்தாதிகாரம் மனசாஸ்மரத் சஹா. அப்படி ஆனந்தமாக உள்ள பார்த்துட்டு அப்படியே ஆனந்த சாகரே நிமக்னான, அப்படியே ஆனந்தத்தில் மூழ்கி இருந்தாளாம் அந்த பரதர். இப்பொழுது இந்த முதல் 5 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீமன் நாராயணீய ஸ்தோத்ரானுசாரி ஸ்ரீ ஜடபரத சரித்திரம் பிரதமம் தசகம். त्वद्भक्तवर्यो भरतो महात्मा त्वद्भक्तवर्यो भरतो महात्मा त्वद्भक्तवर्यो भरतो महात्मा निक्षिप्य राज्यं तनयेष्वसक्तः निक्षिप्य राज्यं तनयेष्वसक्तः निक्षिप्य राज्यं तनयेष्वसक्तः सगण्डकीतीरमवापराजा 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 त्वत्पूजनार्थं पुलहाश्रमं हि त्वत्पूजनार्थं पुलहाश्रमं हि त्वत्पूजनार्थं पुलहाश्रमं हि तत्रापि सत्त्वां तुलसीभिरीशं तत्रापि सत्त्वां तुलसीभिरीशं तत्रापि सत्त्वां तुलसीभिरीशं कृष्णं समर्चन् गुरुवातनाथ कृष्णं समर्चन् गुरुवातनाथ कृष्णं समर्चन् गुरुवातनाथ ध्यायन् प्रपञ्चं भवदङ्गभूतं ध्यायन् प्रपञ्चं भवदङ्गभूतं ध्यायन् प्रपञ्चं भवदङ्गभूतं निनायकालं प्रणवं जपंश्च निनायकालं प्रणवं जपंश्च निनायकालं प्रणवं जपंश्च यज्ञेश गोविन्द ऋषिकनाथ यज्ञेश गोविन्द ऋषिकनाथ यज्ञेश गोविन्द ऋषिकनाथ हे नन्दकृष्णाच्युत माधवेति हे नन्दकृष्णाच्युत माधवेति हे नन्दकृष्णाच्युत माधवेति स्वप्नेऽपि राजा भवदीयनामानि स्वप्नेऽपि राजा भवदीयनामानि स्वप्नेऽपि राजा भवदीयनामानि अनारतं सङ्कथयन्ननाम अनारतं सङ्कथयन्ननाम अनारतं सङ्कथयन्ननाम किरीटिनं कुण्डलिनं गदाब्ज किरीटिनं कुण्डलिनं गदाब्ज किरीटिनं कुण्डलिनं गदाब्ज शङ्खारिपाणिं नवनीरदाभं शङ्खारिपाणिं नवनीरदाभं शङ्खारिपाणिं नवनीरदाभं कुन्दाभदन्तं कमनीयगात्रं कुन्दाभदन्तं कमनीयगात्रं कुन्दाभदन्तं कमनीयगात्रं पीताम्बरं त्वां मनसा स्मरत्सः पीताम्बरं त्वां मनसा अस्मरत्सः पीताम्बरं त्वां मनसा स्मरत्सः मन्दारमाला परिवीतकण्ठं मन्दारमाला परिवीतकण्ठं मन्दारमाला परिवीतकण्ठं मनोहरं मञ्जुलभाषणं त्वां मनोहरं मञ्जुलभाषणं त्वां मनोहरं मञ्जुलभाषणं त्वां दिव्योर्ध्वपुण्ड्रं बहुरत्नभूषं दिव्योर्ध्वपुण्ड्रं बहुरत्नभूषं दिव्योर्ध्वपुण्ड्रं बहुरत्नभूषं मुक्तादिहारं मनसा स्मरत्सः
முக்தாதிகாரம் மனசா ஸ்மரத் சஹ, முக்தாதிகாரம் மனசா ஸ்மரத் சஹ. ஸ்ரீ ஹரே நம. இவ்வாறாக பரதருங்கிற ராஜரிஷி கண்டகி நதி தீரத்தில் புலகாஷ்டிரமத்தில் ஏகாந்தத்தில் சதா நல்ல அனுஷ்டானங்களை பண்ணிண்டு பிரணவ ஜபத்தை சொல்லிண்டு பகவன் நாமாவை இறஞ்சி கத்திண்டு துளசியும் புஷ்பங்களையும் எடுத்து பகவானை அர்ச்சனை பண்ணிண்டு இப்படி பகவானை உள்ள தியானம் பண்ணிண்டு இப்படி இருந்துட்டு இருந்தவருக்கு என்ன ஆச்சுன்னால் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்மால் பர்டர்பேஷன் ஆச்சுன்னால் என்னங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். நதி தட்டேஸ்மின் ஜபத கதாச்சித் த்ரிஷாகுலாகாத் ஹரிணீ சகர்பா தயா ஹரே வாரிணி பியமானே ஜகர்ஜ சிம்ஹோ ஜனயன் சுபீதிம். இப்படி இருந்துட்டு இருந்தார். நதியில் ஒரு நாளைக்கு காலம்பரை ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த கண்டகி நதியில் அப்படியே கரையில் உட்காந்துட்டு பிரணவ ஜபம் பண்ணிட்டு இருந்தாராம். கண்ணை மூடிட்டு பிரதம ஜபம் பண்ணிட்டு இருந்தார். அப்படின்னு நல்ல நிஷப்தமாக இருக்குது. அந்த அரண்யத்தில் காட்டில் ஆசிரமத்தில் ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நிஷப்தமாக இருந்துட்டுருக்கு. இவர் பகவானை உள்ளே கொடுத்து தியானம் பண்ணிட்டு பிரணவத்தை ஜபம் பண்ணிட்டு கண்ணை மூண்டு அந்த நதி கரையில் உட்கார்ந்துருந்தார். நதி தடேஸ்மின் ஜபத கதாச்சித்து. இவ்வாறாக பிரணவத்தை ஜபம் பண்ணிட்டு அந்த நதி கரையில் உட்கார்ந்துருக்கிற சமயத்தில் கதாச்சித்து த்ரிஷாகுலாகாத்து ஹரிணீ சகர்பா. பூர்ண கர்ப்பிணியாக இருக்கப்பட்ட ஒரு மான் தண்ணி குடிப்போம்னு அங்கே வந்தது. ஏன்னா காட்டில் நிறையா மான் இருக்கும்னே. இப்போ எங்கள் காத்துக்கு பின்னாடி எவ்வளோ மான் உபத்திரவம் பண்ணுறது தெரியுமா? இந்த பிளான்ட் பண்ண அத்தனை செடியும் சாப்பிட்டு போயிடும்னே. ஒன்றும் ரெண்டாக வராது. ராத்திரி 2 மணி 3 மணிக்கு ஒரு கும்பல் வரும், வந்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டு போய்டுறதுன்னே. அப்படி இஞ்சியே மான் இருக்குன்னா கண்டகி நதி தீரத்தில் அங்கே ஒத்துரும் இல்லாத ஏகாந்தத்தில் மான் இல்லாமல் இருக்குமா? ஆனால் இன்றைக்கி ஒரு விசேஷம் என்னென்னா, இன்றைக்கி காலம்பரை நான் பாகவதம் உயரக்க மாடியில் அப்படி இந்த பாகவதம் கிளாஸ் நடந்துட்டுருக்கிறத சுமார் ஒரு 9:15 மணிக்கு என் ஒய்ஃப் வெளியில் டெக்கில் போய் நின்றுட்டு இருந்தாள். நார்மலாக பகல் வேளையில் மானே வராது, ராத்திரி வேளையில் தான் வரும். ராத்திரியில் எதுவும் 2 மணி 3 மணிக்கு தான் எங்கள் காட்டில் பின்னாடி இப்படி இருக்கிறதே மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ ஒரு கும்பலாக மான்கள் வரும். இன்றைக்கி என்ன ஆச்சரியம்னா, இன்றைக்கி மத்தியான வேளையில் இன்றைக்கி இப்போ நம்ம ஜடபரத உபாக்கியானத்தில் மானை பற்றி சொல்ல போகிறோம்னு நினச்சிருந்ததோ என்னமோ தெரில. ஒரு ஏக்கமாக ஒரு மான், ஒரே ஒரு மான், சிங்கிள் மான் ரொம்ப கிட்டக்க எங்கள் பூஜா ரூமுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கு. இவளுக்கு தூக்கி வாரி போடுறது ஆச்சரியமாக இருந்தது. இவள் அப்படியே அதை பார்த்தாள். அது நன்னா இவளை நன்னா பார்த்தது. பார்த்துட்டு, என்ன நீ பகல்லையே வரையா நீ அப்படின்னாள் அவள். பிச்சுன்னு ஓடிப்படுத்துது. இது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இத்தனை நாளாக பகலில் வராத மான், இத்தனை நாளாக கூட்டமாக வந்துட்டு இருந்த மான், இன்றைக்கி நம்ம ஜடபரத உபாக்கியானத்தில் மானை பற்றி சொல்ல போகிறோங்கிறது தெரிஞ்சுட்டதோ என்னமோ தெரில. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது ஜடபரதரே நேரம் வந்திருக்காரோன்னு நினைக்கிறேன் நான். அப்படி ஒரே ஒரு மான், சிங்கிள் மான் உயரக்க பாகவதம் நான் சொல்லிட்டு இருக்கிறதே கீழே ரொம்ப கிட்டக்க ஒரு மேபி அபவுட் 5 feet ஃப்ரம் த விண்டோ ஆஃப் அவர் சுவாமி ரூம் அப்படி சிங்கிளாக நின்றுட்டு கூர்க்கே தேக்கினாம்பாளை இந்த மாதிரி நன்னா பார்க்குறது இவளை பார்த்துட்டுருக்கு. இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசையாக இருந்ததுக்காக சொன்னேன் நான். ஏன்னா இதெல்லாம் ஏதோ ஒரு சிங்குலர் கோயின்சிடென்ஸ். அப்போ நான் அவள் திரும்பி நான் கிளாஸ் முடிஞ்சு வந்தோடனே என்கிட்ட சொன்னாள், இன்றைக்கி ரொம்ப ஆச்சரியம் பாருங்கோ, இன்றைக்கி என்னமோ ஒரே ஒரு மான் பெரிய மான் ஒன்று நின்றுட்டுருக்கீங்க என்னை பார்த்துட்டு போகிறதுன்னா. அது உனக்கு தெரியாது, இன்றைக்கி ஜடபரத உபாக்கியானம் சொல்ல போகிறேன் இல்லையோ, அதனால் ஜடபரதரே வந்திருக்கார் அப்படிங்கிறதா சொன்னேன். அதை யாரும் நம்ப மாட்டாளா இருக்கும். எல்லாம் மனசில் இருக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை தானே காரணம். இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக சொன்னேன் நான். அங்கே ஒரு கர்ப்பிணியான பூர்ண கர்ப்பிணியான மானாம். அந்த மான் ரொம்ப த்ரிஷாகுலாகாத்துனாள். அவளுக்கு அது ரொம்ப தாகம் ஏற்பட்டு அந்த தாகத்தினால பீடிக்கப்பட்ட ஒரு கர்ப்பிணியான அந்த மான் அவர் ஸ்நானம் பண்ணி உட்கார்ந்துருக்கிற அதே
கரையில் அங்கே வந்து தண்ணி குடிக்க வந்துதான். தயாஹரே வாரிணி பியமானே ஜகர்ஜ சிம்மோ ஜனயன் சுபீதிம். இந்த மான் அங்கே சாப்பிட்றத பார்த்துக்கிட்டு தூரக்கேந்து ஒளிஞ்சிரிஞ்சு ஒரு பெரிய சிம்மம், காட்டில் சிங்கம், அது இந்த மானை சாப்பிடணுங்கிறதுக்காக அப்படி பார்த்துட்டு இருந்தது. அது வந்து அந்த மான் குடிச்சுட்டே இருக்கிற சமயத்தில் தயாஹரே வாரிணி பியமானே, வாரிணின்னா தண்ணி, பியமானேன்னா ஆஸ் இட் வாஸ் ட்ரிங்கிங்னு அர்த்தம். அப்படி குடிச்சுட்டே இருக்கிறத என்னாச்சுன்னாள் ஜகர்ஜ சிம்மோ ஜனயன் சுபீதிம். பெரிய சப்தம் கேட்டுது, இடி இடிக்கிற மாதிரி சிம்ம கர்ஜனை. ஒரு கர்ஜனை போட்டுதான் சிம்மம். ஏன்னா அந்த சிம்மம் அதை தாண்டி அந்த மானை சாப்பிடணுங்கிறதுக்காக, அது மேலே பாயறதுக்காக ஒரு பெரிய சத்தம் போட்டுதுன்னாள். நதி தட்டேஸ்மின் ஜபத கதாச்சித் த்ரிஷாகுலாகாத் ஹரிணி சகர்பா தயாஹரே வாரிணி பியமானே ஜகர்ஜ சிம்மோ ஜனயன் சுபீதிம். ரொம்ப பயங்கரமான ஒரு சப்தத்தை உண்டு பண்ணக்கூடிய சப்தத்தை கர்ஜனை பண்ணித்தான். இதெல்லாம் பாகவதத்தில் அழகாக சொல்கிறாள். பாகவதத்தில் சுகாச்சாரியால் இதெல்லாம் அழகாக சொல்கிறாள். ஸ்ரீமத் பாகவதத்தில் 5ஆம் ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் இதை ஸ்ரீ சுகாச்சாரியால் ரொம்ப உருக்கமாக இந்த கதையை சொல்கிறாள். இந்த மான் வந்து தண்ணி குடிச்சுட்டு இருக்கிறதே அங்கே ஒரு சிம்மம் வந்த கதையெல்லாம் எடுத்து சொல்கிறாள். ஸ்ரீ சுகவாச்ச ஏ கதா து மகாநத்யாம் கிருதாபிஷேக நையமிகாவசியகோ பிரம்மாக்ஷரம் அபிகிருணானஹ முகூர்த்தத்ரயம் உதகாந்தே உபவிவேஷா. சுகாச்சாரியால் சொல்கிறார், ராஜாவை பற்றி, ஏ ராஜா பரீட்சித்து, ஒரு சமயம் இந்த பரதன்கிறதான மகாராஜா காலம்புற எழுந்து ஸ்நானத்தை பண்ணிவிட்டு, பிரம்மாட்சரம்னா பிரணவ ஜபம், இந்த பிரணவ ஓங்காரங்கிற பிரணவ ஜபத்தை அந்த ஸ்நானம்லாம் கிருதாபிஷேக ஸ்நானங்கள்லாம் பண்ணிவிட்டு நையமிக்க தங்களுடைய நித்திய கர்மாக்கள்லாம் உண்டோ இல்லையோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நீயமிகாவசியகா பிரம்மாட்சரம் அபிகிருணானஹா அப்படியே உட்கார்ந்து நிஷப்தமாக இருக்கிற சமயத்தில் ஓங்காரம் பிரணவ ஜபத்தை பண்ணிட்டு இருந்தாள். முகூர்த்தத்ரயம் ஒரு 3 நிமிஷ காலம் அப்படியே இந்த தீரத்தில் உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தாள், பாடினாள். முகூர்த்தத்ரயம் உதகம் தே உபவிவேஷா. அப்போ என்னாச்சுன்னாள், தத்ர ததா ராஜன் ஹரிணி பிபாசயா ஜலாசயாபியாசம் ஏகைவ உபஜகாமா. தனியாக தன்னந்தனியாக ஒரு மான் கூட்டத்தோடு வராமல் ஏகாந்தமாக ஒரே ஒரு மான், அது பூர்ண கர்ப்பிணி மான், தாகம் தாங்காமல் சாப்பிட்றது பிபாசையானாள். தாகத்தை சமனம் பண்ணணுங்கிறதுக்காக, ரொம்ப தாகத்தினால பீடிக்கப்பட்ட மான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்ததுப்பா, அது பூர்ண கர்ப்பிணினாள். தயா பேபீயமானே உதகே தாவதேவ அவிதூரேன நததா மிருகபதே உன்னாதோ லோகபயங்கர உதபதத்து. லோகபயங்கர உதபதத்துனாள். அப்போது மிருகபதி, மிருகங்களுக்கெல்லாம் பதியான ஒரு சிம்மம் அங்கே ரொம்ப தூரம் கிட்டக்க, ரொம்ப தூரம் இல்லாமல் கிட்டக்க ஒரு பெரிய கர்ஜனை போட்டுதுப்பா. அது எப்படின்னாள், லோக பயங்கரம்னாள், லோகத்தையே நடுங்க செய்கிற மாதிரி ஒரு கர்ஜனை போட்டுதுன்னாள். தமுபஸ்ருத்ய சா மிருகவதூ பிரகிருதி விக்லவா சகித நிரீக்ஷணா சுதராமபி ஹரிபயாபி நிவேஷ வியக்ரஹ ஹிருதயா பாரிப்ளவ திருஷ்டிஹி அகத திருஷா பயாத் சகசை ஓச்சக்ராமா. அந்த மான் இந்த சப்தத்தை கேட்டுவிட்டு ஒரே பயத்தோடு கூட தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு மேலே தன் வயத்தில் வளர்ந்துன்னு வர சிசுவை காப்பாற்றணுங்கிற ஒரே எண்ணத்தில் ஒரு பாயல் பாஞ்சுதான். அங்கேருந்து இந்த நதியை தாண்டி விடுவோம், இந்த பின்னாடி வந்துருக்கு சிம்மம் அப்படின்னு அந்த நதியை தாண்டுவோம்னு ஒரு தாண்டல் தாண்டித்தான் அந்த அந்த நதியை, கண்டகி நதியை
தாண்டத்தே என்ன ஆச்சுனால் தஸ்யா உத்பதந்தியா அந்தர்வத்யா உருபயாவகலிதோ யோனி நிர்கதோ கர்ப்பா ஸ்ரோதசி நிபபாதா. இந்த வேகத்தில் அது பாஞ்ச வேகத்தில் அது வயத்தில் இருக்கப்பட்ட இந்த சிசு சின்ன குட்டிமான் வயத்துக்குள்ளே இருக்கிறது அப்படி கர்ப்பத்துலேருந்து வெளியில் வந்து விழுந்து தண்ணிக்குள்ளே. அந்த மான் அந்தாண்ட போய் விழுந்ததுன்னாள். மான் அங்கே போய் விழுந்தது. நிபபாத அத்தச்ச மமாரனாள் அந்த கிருஷ்ணசாரதி. அங்கே போய் ஒரு பாறாங்கல்ல அடித்து அந்த மான் தாய் மான் செத்து போடுது. அந்த குட்டி மான் அந்த ஜலத்துக்குள்ளே தப்பிச்சுண்டு உட்கார்ந்துருக்குனாள். அப்படி தண்ணிக்குள்ளே மொழி அது என்ன பண்ணுறது தெரியாமல் பிறந்த சிசுவான அந்த மான் தப்பிச்சுன்னு இருந்துதான். இதெல்லாம் அழகா சொல்கிறாள் சுகாச்சாரியால் பாகவதத்தில். இது அத்தனையும் செங்காலிபுரம் பெரியவாள் அவருடைய ஸ்லோகங்களில் எடுத்து சொல்கிறாள். இந்த 6வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காள். நதி தடேஸ்மின் ஜபத கதாச்சித் த்ரிஷாகுலாகாத் ஹரிணீ சகர்பா தயா ஹரே வாரிணி பீயமானே ஜகர்ஜ சிம்மோ ஜனயன் சுபீதிம். அப்படி சிங்கம் சத்தம் போட்டுதுப்பா. அதை கேட்டுட்டு இருந்த மான் ஒரே பயந்து கொடுத்துனாள். ஏதோ இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். இது 6வது ஸ்லோகம், அழகான ஸ்லோகம். இது 7வது ஸ்லோகத்தில் செங்காலிபுரம் பெரியவாள் சொல்கிறாள். அந்த மான் பெண்மான் பயத்தோடு கூட தாவி அக்கறையில் இருக்கிற ஒரு புதரில் விழுந்து அங்கே ஒரு பாறாங்கல் அடிபட்டு அங்கே செத்துப்படுது. அப்பொழுது அது தாவர சமயத்தில் அது வயத்தில் கர்ப்பத்தில் இருந்த மான்குட்டி ஜலத்தில் விழுந்து அந்த தண்ணி பிரவாகம் கண்டகி நதியினுடைய பிரவாகத்தினால இழுக்கப்பட்டு அது போய் அப்படியே திணறின்னு இருந்தது. அது அந்த மகாராஜா பரத மகாராஜா ராஜரிஷி அங்கே பிரணவ ஜபம் பண்ணிட்டு இருந்தவர் கண்ணால் பார்த்தார். அதனால் அவர் கருணை ஏற்பட்டு அந்த மானை போய் எடுத்தாள். ஆனால் ஒரு ஜீவன் பிறந்த ஜீவன் செத்து போயின்னு இருக்கே சொல்லிட்டு ஓடி போய் தண்ணிக்குள்ளே போய் அந்த குட்டி மானை எடுத்துன்னு வந்தார். அந்த ஸ்லோகத்தை அந்த அர்த்தத்தை இந்த 7வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். பீத்யாமிருகீ சா சகசோத்பதந்தி பபாத குல்மேத மமார விஷ்ணோ பாலம் மிருகம் யோனி வினிஸ்ருதம் தம் ஜக்ராஹ ராஜா கிருபயா ஜலோடம். மகாராஜா என்ன பண்ணான்னாள்? கிருப்பையானாள். மகா கருணை ஏற்பட்டு பிரணவ ஜபம் பண்ணிட்டு இருந்த ராஜரிஷியான பரதர் இந்த மான் குட்டி ஜலத்தில் விழுந்து அப்படி உள்ள சுழலில் மாட்டின்னு சுற்றி அதை இழுக்கிறது. அதுலேருந்து காப்பாற்றினாலாம். அந்த மானை எடுத்துன்னு வந்தாலாம். பீத்யா மிருகீ சா சகசோத்பதந்தி. இந்த பயத்தினால உத்பதந்தினாள் அப்படி தாவி அந்தாண்ட கரைக்கு போயிடுவோன்னு போன மான் இருக்கே அது என்ன வச்சுனாள்? பபாத குல்மேத மமார விஷ்ணு. ஹே குருவாயிரப்பா, உன்னுடைய சங்கல்பம் என்னன்னு தெரியலையே. அந்த மான் அந்தாண்ட விழுந்து அடிபட்டு செத்துது. ஆனால் போன வேகத்தில் அந்த குழந்தை வயத்துக்குள்ளே இருக்கிற குழந்தை என்ன வச்சுனாள்? பாலம் மிருகம் யோனி வினிஸ்ருதம் தம். அந்த வயத்தில் இருக்கப்பட்ட அந்த குட்டிமான் கீழே விழுந்து தண்ணியில் விழுந்தது. அதை இந்த ராஜா பரதன் காப்பாற்றினான். ஜக்ராஹ ராஜா கிருபயா ஜலோடம். பெயர்பட்ட அழகான ஸ்லோகம் இது. பீத்யா மிருகீ சா சகசோத்பதந்தி பபாத குல்மேத மமார விஷ்ணோ பாலம் மிருகம் யோனி வினிஸ்ருதம் தம் ஜக்ராஹ ராஜா கிருபயா ஜலோடம். அழகான ஸ்லோகம் இது. ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகாச்சாரியால் ரொம்ப அழகாக ரொம்ப விஸ்தாரமாக வர்ணிச்சிருக்காள். இந்த மான்குட்டி எடுத்துன்னு வந்தாள் ஆசிரமத்துக்கு பரதர், ராஜா ரிஷி பரதர். அதை தினசரியாக அதுக்கு பாலை ஊட்டுறது,
அதுக்கு பாலனம் லாலனம் எல்லாம் பண்ணுறது இதுலேயே டைம் போயிடுதுன்னாள். சன்னியாசி பூனை வளர்த்த கலை மாதிரி எடுத்து ஒருத்தன் சன்னியாசி ஒருத்தன் இருந்தான். அவன் கிட்ட ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஆனந்தமாக இருந்துட்டு இருந்தான். ஏன்னா அவங்ககிட்ட ஒன்றும் கிடையவே கிடையாது, லோகத்தில் சொத்தே கிடையாது. அவன் பாட்டுக்கு ஜம்முன்னு மரத்தடியில் படுத்துட்டு இருப்பான், அவன் ஆசிரமத்தில் படுத்துட்டு இருப்பான். நம்ம மேலே ட்ரெஸ்ஸு கூட கிடையாது, சும்மா ஒரு கௌப்பீனத்தோடு சரி, ஒரே ஒரு கௌப்பீனம், அதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக இன்னொரு கௌப்பீனம் இதான் வச்சுருப்பேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதான் ஆனந்தமாக இருந்துகிட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு என்ன எடுத்து அங்கே ஒரு எலி வந்து ஒரு கௌப்பீனத்தை எடுத்துன்னு போயிடுது. இவன் பார்த்தா என்னடா அது இருக்கிறது ரெண்டு கௌப்பீனம், அதில் ஒரு கௌப்பீனத்தை இந்த எலி உபதிரவம் தாங்காமல் எலி எடுத்துன்னு போயிடுத்தேன், என்ன பண்ணுறதுன்னு யோசித்தான். இந்த எலிக்கு உபதிரவத்துக்கு போகணும்னா அதுக்கு ஒரு பூனை வளர்த்தா சரின்னு சொல்லிட்டு பூனையை ஒன்று வளர்த்தான். பூனையை வச்சுருந்தா அதுக்கு பால் வந்துருந்தது, அதனால் ஒரு பசுமாடை வச்சேன்னா, பசுமாடு இருந்தால் தான் அதுக்கு பால் கொடுக்க முடியும்னு பசுமாட்டை ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருந்தான். இந்த பசுமாடை பாலனம் லாலனம் பண்ணோம்னா இவனால் முடிய மாட்டேங்குது, ஏன்னா இவனுடைய அனுஷ்டானத்துக்கெல்லாம் இடைஞ்சலாக இருந்தது. இப்போ எல்லோரும் சொன்னால் நீ ஒரு பத்னியை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ அவள் வந்து எல்லாத்தையும் தர்ம பத்னி, அவள் எல்லாம் உனக்கு சிரமம் இல்லாத இருக்குன்னான். சந்நியாச தர்மத்தை அவலம்பிச்சத்தை விட்டுவிட்டு மறுபடியும் கிரகஸ்தாசிரமத்தில் போய் அவன் பத்னியை கல்யாணம் பண்ணிட்டான். அப்புறம் அவன் கதை, அவன் அப்புறம் எப்படி சன்னியாசியாக இருக்க முடியும், அப்புறம் என்ன பிரணவத்தை ஜபத்தை பண்ண முடியும், அந்த கதை மாதிரி இங்கே என்ன ஆச்சுன்னாள். இவர் மான்குட்டி எடுத்துன்னு வந்தாள். இத்தனை நாளாக அவர் பாட்டுக்கு பகவானை சதா அனவரத்தமும் தியானம் பண்ணிட்டு முகுந்தா கோவிந்தா ரிஷிகேஷான்னு சொல்லிட்டு இருந்தவர், அர்ச்சனை பண்ணிட்டு பிரணவ ஜபம் பண்ணிட்டு இருந்தவர், இப்போ இந்த மானை வச்சுன்னு என்ன பண்ணாள் சுகாச்சாரியால். தஸ்யஹவா ஏன குணகே உச்சைரே தஸ்மின் கிருத நிஜாபிமானஸ்ய அஹரஹ தத் போஷண பாலன லாலன பிரீணன அனுத்யானேனாத்மநியமாக சகயமாக புருஷ பரிச்சத்யாதயः ஏகைகஷः கதிபயேன அஹர்கணேன வியுஜ்யமானாः கில சர்வ ஏவ உதவசன். சுக்காச்சாரியால் ரொம்ப ஹாஸ்யமாக சொல்கிறாள். என்னென்னா, இந்த ராஜரிஷி பரதன் ரொம்ப அனுஷ்டானத்தில் இருந்துட்டு இருந்தவர். இந்த மான் வளர்க்க ஆரம்பித்தாள். மான் வளர்க்க ஆரம்பித்தோடனே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவார், அதுக்கு போஷண பாலன லாலன பிரீணனாள், அதுக்கு இப்படி கொஞ்சறது, குஞ்சு குட்டி மானேன்னு கொஞ்சறது, அதை அதுக்கு பால் கொடுக்கறது, அது தூங்கித்தானே இடைக்கி போய் பார்க்குறது. அது அப்புறம் அப்படி ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். திடீர்னு ஞாபகம் வரும், அடடா ஏதானும் சென்னாய் ஏதானும் வந்து அதை சாப்பிடாமல் இருக்கணுமே, இது குட்டி மானது விஷயம் தெரியாமல் எங்கேனா ஆசிரமத்தை விட்டு கிளம்பி எங்கேனா வெளியில் போய் அடிபட்டு சாகாமல் இருக்கணுமேனு ஓடி வந்து மறுபடியும் வந்து பார்ப்பார் ஆசிரமத்துக்குள்ளே இருக்கான்னுட்டு. அது பாட்டு தூங்கிட்டு இருக்கோம், ஓ சௌக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் போவார். அவருக்கு தியானத்தில் மனசு போகாதுன்னு எப்போ பார்த்தாலும் இந்த மானையே நினச்சிட்டு இருந்தார். அது சௌக்கியமாக இருக்கான்னு அடிக்கடி ஓடி ஓடி வந்து பார்த்துட்டு அடிக்கடி அதுக்கு பால் கொடுத்துட்டு இதே தியானத்தில் இருந்துருப்பார். ஏகைகஷா கதிபயேன அகர்கணேன வீஜ்யமானாக. இது ஸ்திரீகளுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குன்னு தோன்றுறது. ஏன்னா ஸ்திரீகள்லாம் குழந்தைகள்லாம் பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாள். குழந்தை பெற்றுனோடனே அந்த அவளுடைய டெய்லி ஹேபிட்ஸே மாறிவிடும்னே, எல்லா கான்சன்ட்ரேஷனும் குழந்தைகள்கிட்ட தான் இருக்குன்னு. இப்போ நான் பார்க்குறேன், என் பேரன் பிறந்தப்புறம் என் பொண்ணு எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் அந்த அதே தியானம், குழந்தை மேலே தான் தியானம். ஏன்னா அப்படி பாசம் வந்து இழுக்கிறது. அது மாதிரி இந்த பரதனுங்கிற ராஜரிஷிக்கு இந்த மான் மேலே பாசம் ஏற்பட்டு கொடுத்தான். அதனால என்ன ஆச்சுன்னாள், இப்படி தினசரி 1000 ஜபம் பண்ணிட்டுருக்கிறவர் ஒரு நாளைக்கு நினச்சிப்பார், இன்றைக்கி டைமே இல்லை, இன்றைக்கி 500 ஜபம் பண்ணால் போகிறோம், மானை போய் பார்க்கணுமே, அதுக்கு பாலை குடிக்கணும், அதுக்கு புல்லெல்லாம் சேகரித்து புல்லெல்லாம் ஊட்டணுமே 1000 பண்ணிட்டு இருந்தவர் 500 பண்ணாள். அப்புறம் சொன்னால், நாளைக்கு இதையும் சேர்த்து பண்ணிவிடலாம், இன்றைக்கி 4 பண்ணிவிடலாம், நாளைக்கு 2000 பண்ணிவிடலாம் பிரணவ ஜபத்தை அப்படின்னு அந்த பிரணவ ஜபத்தை ஒரு நாளைக்கு நிறுத்தி விடுவார். கம்ப்ளீட்டாக நிறுத்திவிட்டு மறுநாளைக்கு பண்ணிக்கலான்னுட்டு. இப்படி என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாகவும் ஏகைகஷா கதிப்பயேன ஒரே அடியாகவும் இப்படி எல்லாத்தையும் தன்னுடைய வியூஜ்யமானாக கில தன்னுடைய அனுஷ்டானத்தெல்லாம் விட்டார்.
சதா சர்வதா இந்த மானோடையே இருந்துன்னு இருந்தாராம். இதெல்லாம் அழகாக பாகவத்தில் சுகாச்சாரியால் ரொம்ப வர்ணிக்கிறாள் பரீட்சித்துக்கு. எப்படி விஷயத்தில் மனுஷன் விழறான்ங்கிறது. இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னோடய ஓன் லைஃப்பில் ப்ளூமிங்டனில் இருக்கிறத எங்கள் பக்கத்தாத்தில் ஒருத்தர் தான், ஒரு பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர். அவன் போகிறத சின்ன முயல்குட்டியை கொடுத்துட்டு போயிட்டான். எனக்கு இந்த முயல்குட்டி எதாவது கொடுத்துட்டானே, இதுவுமே லாலனம் பாலனம் பண்ணுமேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வந்ததுலேருந்து மனசெல்லாம் அதுலேயே இருந்தது. ஆற்றை விட்டு போகிறதுக்கே மனசு வராது. அது எங்காலும் சாப்பிடணுமே, அதுக்கு யார் சாப்பாடு போடுவா, இப்படியே இருந்துட்டுருக்கும்னே. அதுதான் இங்கே நினச்சிக்கிறேன். அப்படி ஆயிடுத்துனாள். இதைத்தான் ஸ்ரீங்காலிபுரம் பெரியவாள் ஸ்லோகத்தில் ஒரே ஸ்லோகத்தை சொல்கிறாள். மாத்ரா விஹீனம் பரிபாலயன் சஹா त्वत्पूजनात् भ्रष्टमना बभूव प्राप्तेऽन्त काले सुतवद्रुदन्तं पश्यन्मृगं प्राप मृगस्य जन्मा. மாத்ரா விஹீனம் பரிபாலயன் சஹா, அம்மா இல்லாத தாயில்லா குட்டியாச்சேன்னு கருணையோடு கூட அந்த பரதன்கிறதான ராஜரிஷி அந்த மான்கிட்டக்க ரொம்ப அந்யாதிருஷ்யமான ஒரு வாத்சல்யத்தை கொண்டு வச்சாள். இது அம்மா இல்லாத குட்டியாச்சேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பாலனம் போஷணம் லாலனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாள். त्वत्पूजनात् भ्रष्टमना बभूवा, ஹே குருவாயிருப்பா, ஒன்றை தினம் பூஜை பண்ணிட்டு இருந்தவர் அந்த பூஜையை ஒன்னொன்னாவும் முழுக்கவாகவும் விட்டாரே. எல்லாத்தையும் விட்டுவிட்டார். எல்லா பூஜத்தையும் எல்லா விதமான தியானத்தையும் எல்லா விதமான ஜபத்தையும் விட்டாள் அவர். त्वत्पूजनात् भ्रष्टमना बभूवा. இப்படி இருக்கிறதே இந்த எல்லாரும் போகக்கூடிய காலம் வந்தது அவருக்கும். அவரும் மரணம் அடையிற சமையலில் இப்படி படுத்துட்டு இருக்கிறதே இந்த மான் இவர்கிட்ட ரொம்ப பிரியம் ஏற்பட்டு இவருடைய புள்ள மாதிரியே இது பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுது. கண்ணால் ஜலம் விட்டு இவர் மரிக்கிற தர்வால இவர் சாரத்தை பார்த்துட்டு இருந்தது. அதை இவரும் பார்த்து கண்ணால் ஜலம் விட்டாளாம். பிராப்தேந்த காலே சுதவத்ருதந்தம் பஷ்யன் மிருகம் பிராப மிருகஸ்ய ஜன்மா. இவர் தன்னுடைய மரணம் அடைகிற சமயத்தில் பக்கத்தில் மான்குட்டி அழுதுன்னு இருக்கிறத பார்த்தாள். புள்ள மாதிரி அழுதுன்னு இருக்கிறத பார்த்துவிட்டு இவர் ஜீவனை விட்டாள். அதனால என்ன ஆச்சுன்னாள், அடுத்த ஜென்மா மானாக ஜென்மாவாம், அடுத்த மான் ஜென்மா அடைஞ்சாள்னாள். அந்த பரதன்கிற ராஜரிஷியே அடுத்த ஜென்மால மானா பிறந்தாள். மாத்ராவீனம் பரிபாலயன் சஹா त्वत्पूजनात् भ्रष्टमना बभूवा प्राप्तेऽन्त काले सुतवद्रुदन्तं पश्यन् மிருகம் பிராப மிருகஸ்ய ஜன்மா. அப்படி அழகான இந்த 8வது ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அந்த மானா பிறந்த அந்த பரதன் ராஜரிஷி பரதன் அடுத்த ஜென்மால மானா பிறந்தபோது அந்த மான் என்ன பண்ணித்துங்கிறத எடுத்து சொல்கிறாள். பிராப்தோ மிருகத்வம் புலஹாஸ்ரமேஸ்மின் காலஞ்சராதேத்ய சசார பூயः ஸ்ருண்வன் சமாஜே ச கதாம் மிருகத்வம் தியஜந்ததோச்சே பவதீய நாமா. இந்த மானா பிறந்துதான் அடுத்த ஜென்மால இந்த பரதன்கிற ராஜரிஷி மானாக பிறந்தார். காலஞ்சரம்ங்கிறதான மலையில் காட்டில் அங்கே மானாக பிறந்த அந்த பரதர் மறுபடியும் புலகாஷ்டிரமத்துக்கு வந்தாலாம். அங்கே அங்கே இருக்கப்பட்ட புலகாஷ்டிரமத்தில் இருக்கப்பட்ட மகான்களுடைய சங்கத்தில் இருந்துட்டு அவள்லாம் உபதேசிப்பாளாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாள். பகவன் நாமா சொல்லி பக்தியை சொல்லி எல்லாம் பேசிப்பாள். அதெல்லாம் இந்த மான் கேட்குமாம். பகவத் கதையெல்லாம் கேட்குமாம். அப்படி கேட்டு கேட்டு கடைசியில் அந்த மான் தன்னுடைய சரீரத்தை விடுறத பகவன் நாமாவை இறஞ்சி கத்திண்டு அந்த நதியில் ஸ்நானம் பண்ணி உசிரை விட்டு தான் அந்த மான். அதை சொன்னாள். அதை பாகவத்தில் சொல்லியிருக்காள். பாகவத்தில் 5ஆம் ஸ்கந்தத்தில் 8ஆம் அத்தியாயத்தில் சொல்கிறாள் சுகாச்சாரியால் ரொம்ப உருக்கமாக. தஸ்மின் அபி காலம் பிரதீக்ஷமாணஹ சங்காச்ச பிருஷமுத்விக்ன ஆத்மசகச்சரஹ சுஷ்கபர்ண திருணவீருதா வர்த்தமானஹ மிருகத்வ நிமித்தாவசானமேவ கணயன் மிருகசரீரம் தீர்த்தோதக கிளின்னம் உத்சசர்ஜ. தன்னுடைய மானா இருந்தப்பட்ட அந்த உடம்பை பரதன்கிறவர் அப்படி புல் இதெல்லாம் சாப்பிட்டுண்டு நல்ல சாது சங்கத்தில் இருந்துட்டு
கடைசியில் நாராயணாய ஹரையே நமைதி இறைஞ்சி நாராயணா ஏ ஹரேன்னு கத்திந்து தன்னுடைய உடலை அந்த கண்டகி நதியில் ஸ்நானம் பண்ணிகிட்டே விட்டுதாம் அது இந்த மான். அதனால அவருக்கு சரம ஜென்மா அடுத்த ஜென்மா சரம ஜென்மான என்ன கடைசி ஜென்மா. அதில் தான் பிரம்மஜானியான ஜடபரதனாக பிறக்க போகிறார் இந்த மானாக இருந்த பரதர். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். பிராப்தோ மிருகத்வம் புலஹாஸ்ரமேஸ்மின் காலஞ்சராதேத்ய சச்சார பூயः ஸ்ருண்வன் சமாஜே ச கதாம் மிருகத்வம் தியஜந்ததோச்சே பவதீய நாமா. ஹே குருவாயூரப்பா, பவதீய நாமா, உன்னுடைய நாமாக்களை அறிஞ்சு கத்திண்டு தன் உசிரை விட்டுதாமே இந்த மான். எங்கே இருந்தது? காலஞ்சரங்கிற மலையில் பிறந்த அந்த மான் மறுபடியும் புலகாஷ்டிரமத்துக்கு வந்து ஸ்ருண்வன் சமாஜே சகதா மிருகத்வம், தன்னுடைய மானாக இருந்தால் கூட உன்னுடைய கதைகளெல்லாம் அங்கே கேட்டுவிட்டு கடைசியில் ஹரேன்னு சொல்லி நாராயணாய ஹரேன்னு சொல்லிவிட்டு ஹரே நமஹான்னு சொல்லி தன் உசிரை விட்டுதாமே. ஏ குருவாயூரப்பா, தன்னுடைய நாமத்தை சொல்லி நான் சரீரத்தை விட்டுதேன்னு சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். பிராப்தோ மிருகத்வம் புலகாஸ்ரமேஸ்மின் காலஞ்சராதேத்ய சச்சார பூயः ஸ்ருண்வன் சமாஜே ச கதாம் மிருகத்வம் தியஜந்ததோச்சே பவதீய நாமா. பேர்பட்ட அழகான இந்த 9வது ஸ்லோகம் இது. 10வது ஸ்லோகத்தில் அந்த மான் உசிரை விடுற சமயத்தில் நாராயணாய ஹரே நமஹான்னு கத்திந்து உசிரை விட்டுதுங்கிறத எடுத்து சொல்கிறாள் தீட்சிதர். ஹாஸ்யன் மிருகத்வம் பரதோ மகாத்மா பீதஸ்து சங்கான் மனசா ஸ்மரன் ஸ்வாம் ஜலே ஸ்திதः சன் ஹரயே நமஸ்தே நாராயணாயேதி ஜகாத சோச்சை. அந்த மான் பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தினாலையும் இந்த மானா இருக்கிற சமயத்தில் ஏற்பட்ட சம்ஸ்காரத்தினாலையும், ஏன்னா அப்போது சுத்தீவலம் சாது சங்கத்தில் அவள்னா நாராயணன் ஹரி இந்த நாமாக்கள்லாம் சொல்லியிருக்காள். அதெல்லாம் கேட்டுவிட்டு அது உசிறு விடுற சமயத்தில் அதுக்கு மரண தருவாயில் ரொம்ப பயம் ஏற்பட்டது. இறஞ்சி கத்தித்தான் நதியில் நடுப்பில் நின்றுண்டு ஹே நாராயணாய ஹரையே நமஹான்னு இறஞ்சி கத்திட்டு உசிரை விட்டுதுன்னு சொல்கிறாள். ஹாஸ்யன் மிருகத்வம் பரதோ மகாத்மா, மகாத்மாவான பரதன் மானாக ஜென்மம் ஏற்பட்டு அப்போ பீதஸ்து பயம் ஏற்பட்டு மரணம் ஏற்பட்ட சமயத்தில் சங்கான் மனசா ஸ்மரன் ஸ்வாம், நல்ல சாது சங்கத்தினுடைய சம்ஸ்காரத்தினால ஒன்றை ஞாபகம் வச்சுட்டு ஜலே ஸ்திதா சன்னு, நதி ஜலத்தில் நடுப்புற நின்றுண்டு ஹரையே நமஸ்தே நாராயணாய இதி ஜலே ஸ்திதः சன் ஹரையே நமஸ்தே நாராயணாயேதி ஜகாத சோச்சை ச உச்சை நாள் இறஞ்சி கத்தித்தாமே நாராயணாய ஹரே நமான் இறஞ்சி கத்தித்து நாள். பாகவத்தில் தான் சொன்னாள். தஸ்மின் நபி காலம் பிரதீக்ஷமாணः சங்காச்ச பிரஷமுத்விக்ன ஆத்மசகச்சரः சுஷ்கபர்ண திருணவீருதா வர்த்தமானः மிருகத்வநிமித்தாவசானமேவ கணயன் மிருகசரீரம் தீர்த்தோதக கிளின்னம் உத்சசர்ஜா. தன் உடம்பை விட்டுவிட்டு அடுத்த ஜென்மா சரம ஜென்மா கடைசி ஜென்மா, அதாவது ஜடபரதனாக ஒரு பிராமணனுடைய குலத்தில் பிறக்க போகிறாள். அதனால் இந்த ஜென்மாவை மானா இருந்த ஜென்மாவை விட்டுவிட்டு உசிரை விடுற சமயத்தில் நாராயணாய ஹரையே நமைதி இறஞ்சி நாராயணாய நமஹான்னு கத்திண்டு உசிரை விட்டுதுங்கிறதா பாகவத்தில் சொல்லியிருக்காள். அதுதான் இந்த 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் தீட்சிதர். ஹாஸ்யன் மிருகத்வம் பரதோ மகாத்மா பீதஸ்து சங்கான் மனசா ஸ்மரன் ஸ்வாம் ஜலே ஸ்திதः சன் ஹரையே நமஸ்தே நாராயணாயேதி ஜகாத சோச்சைஹி. பெற்ற அழகான 10வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணும். நதீதடேஸ்மின் ஜபதக் கதாசித் நதீதடேஸ்மின் ஜபதக் கதாசித் நதீதடேஸ்மின் ஜபதக் கதாசித் த்ரிஷாகுலாகான் ஹரிணீசகர்பா த்ரிஷாகுலாகான் ஹரிணீசகர்பா த்ரிஷாகுலாகான்
हरिणीसगर्भा तया हरे वारिणि पीयमाने तया हरे वारिणि पीयमाने तया हरे वारिणि पीयमाने जगर्जसिंहो जनयन् सुभीतिं जगर्जसिंहो जनयन् सुभीतिं जगर्जसिंहो जनयन् सुभीतिं भीत्या मृगीसा सहसोत्पतन्ती भीत्या मृगीसा सहसोत्पतन्ती भीत्या मृगीसा सहसोत्पतन्ती पपातगुल्मेथ ममार विष्णो पपातगुल्मेथ ममार विष्णो पपातगुल्मेथ ममार विष्णो बालं मृगं योनि विनिसृतं तं बालं मृगं योनि विनिसृतं तं बालं मृगं योनि विनिसृतं तं जग्राह राजा कृपया जलोढं जग्राह राजा कृपया जलोढं जग्राह राजा कृपया जलोढं मात्राविहीनं परिपालयन् सः मात्राविहीनं परिपालयन् सः मात्राविहीनं परिपालयन् सः त्वत्पूजनात् भ्रष्टमना बभूव त्वत्पूजनात् भ्रष्टमना बभूव त्वत्पूजनात् भ्रष्टमना बभूव प्राप्तेन्दकाले सुतवद्रुदन्तं प्राप्तेन्दकाले सुतवद्रुदन्तं प्राप्तेन्दकाले सुतवद्रुदन्तं प्राप्तेन्दकाले सुतवद्रुदन्तं पश्यन् मृगं प्राप मृगस्य जन्म पश्यन् मृगं प्राप मृगस्य जन्म पश्यन् मृगं प्राप मृगस्य जन्म प्राप्तो मृगत्वं पुलहाश्रमेऽस्मिन् प्राप्तो मृगत्वं पुलहाश्रमेऽस्मिन् प्राप्तो मृगत्वं पुलहाश्रमेऽस्मिन् कालञ्जरादेत्य चचार भूयः कालञ्जरादेत्य चचार भूयः कालञ्जरादेत्य चचार भूयः शृण्वन् समाजे च कथां मृगत्वं शृण्वन् समाजे च कथां मृगत्वं शृण्वन् समाजे च कथां मृगत्वं त्यजन्तदोचे भवदीयनाम त्यजन्तदोचे भवदीयनाम त्यजन्तदोचे भवदीयनाम हास्यन्मृगत्वं भरतो महात्मा हास्यन्मृगत्वं भरतो महात्मा हास्यन्मृगत्वं भरतो महात्मा भीतस्तु संगान् मनसा स्मरन्स्त्वां भीतस्तु संगान् मनसा स्मरन्स्त्वां भीतस्तु संगान् मनसा स्मरन्स्त्वां जले स्थितः सन् हरये नमस्ते जले स्थितः सन् हरये नमस्ते जले स्थितः सन् हरये नमस्ते नारायणायेति जगादचोच्चैः नारायणायेति जगादचोच्चैः नारायणायेति जगादचोच्चैः श्रीहरे नमः 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இந்த மானஹா பிறந்து இறந்த பிறகு அவருக்கு கடைசி ஜென்மா ஒரு பிராமணனுடைய அங்கிரஸ் கோத்திரத்தில் ஒரு பிராமணனுடைய குலத்தில் பிறந்தாளாம். ஜடபரதன் அவருக்கு பேர். அவர் தான் கடைசி ஜென்மாங்கிறாள் பாகவதத்தில். यस्य तत्र पुमांस्तं परमभागवतं राजर्षिप्रवरं भरतम् उत्सृष्टमृगशरीरं चरमशरीरेण विप्रत्वं गतमाहुः. சுக்காச்சாரியால் ரொம்ப உருக்கமாக சொல்லிட்டு வரார் ராஜா பரீட்சித்துக்கு. யாரோ ஒரு பிராமணன் அங்கிர பிரவரசியனால் அங்கிரஸ் கோத்திரத்தில் பிறந்த அவனுடைய பிராமண வம்சத்தில் அவள் ரொம்ப நல்ல சமதமாதி குணங்கள் அத்தியனம் பண்ண வம்சம் அது. அதில் இவர் பிறந்தாராம். அதான் அவருடைய சரம சரீரம் நாள், கடைசி ஜென்மா அதான் நாள். அதில் பிராமணனாக பிறந்தாள். பார்த்தா மூடன் மாதிரி இருப்பார், அப்படி பிறந்தாளுங்கிறதா சொல்லி அந்த கதையை ஜடபரத சரித்திரத்தை சொல்ல போகிறாள் பாகவதத்தில். அதை இந்த 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள்.
ततो महाभागवतो महात्मा राजर्षिवर्यो भरतस्तु जातः ततो महाभागवतो महात्मा राजर्षिवर्यो भरतस्तु जातः विप्रान्ववाये भवतः स्वरूपम् ध्यायन् जडोन्मत्तवदासलोके மத்தவதாசலோகே நாள். இவர் ராஜர்ஷிகளுக்குள்ள ரொம்ப வசத்தியானவர் பரதன். அவர் பிராமண குலத்தில் பிறந்தாள். அப்போது எப்போ பார்த்தாலும் உன்னுடைய சுரூபத்தை ஹிருதயத்தில் தியானம் பண்ணிட்டு, ஆனால் வெளியில் பார்க்குறதே எல்லாருக்கும் ஏதோ மூடன் மாதிரியும் பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி இருப்பாராம். அப்பேற்பட்ட பரம பாகவதனான இந்த ராஜா பாரதன்கிற ராஜா அந்த சரம ஜென்மால பிறந்தாரே ஏ குருவாயிருப்பான்னு இந்த 11ஆவது ஸ்லோகத்தை சொல்கிறாள். ततो महाभागवतो महात्मा राजर्षिवर्यो भरतस्तु जातः विप्रान्ववाये भवतः स्वरूपम् ध्यायन् जडोन्मत्तवदासलोके. பேர்பட்ட வசதியான 11ஆவது ஸ்லோகம் இது. 12ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், अनावृताङ्गो हिमवातवर्षेषु अतीव पीवा मलिनेकवस्त्रः यदृच्छयायाचनतोऽपि लब्धम् अश्नन् सदा त्वां मनसा स्मरत्सः. இந்த பிராமண ஜென்மா எடுத்த இந்த ராஜர்ஷி பரதனுக்கு ஜடபரதன்னு பேர் வச்சாள். ஏன்னா ஜடம் மாதிரி இருப்பார் அவர். மழை பெஞ்சாலோ வெயில் அடித்தாலோ அதை பற்றி கவலைப்பட மாட்டாள். உட்காந்துருப்பார். மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அவர் மேலே. அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பார். ஒரு காளமாடு மழையில் மாட்டினா எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார். உடம்பு நல்ல பெருத்த சரீரம், பெரிய சரீரம், அழுக்கு துணி மேலே போட்டுருப்பார். அப்போ அப்பா அவருக்கு உபநயனம் பண்ணி வச்சுருந்தார், உபவீத்தன். அதெல்லாம் ஒரேடியாக கரைன்னு கருப்பாக இருக்கும், அழுக்கு அடைஞ்சு. இவரை பார்த்து எல்லாரும் பரியாசம் பண்ணுவாள். யாரானும் இவருக்கு வாத்தில் இருக்கப்பட்ட சாப்பாடெல்லாம் வீணாக போச்சுன்னா அதெல்லாம் கொண்டு வெளியில் தூக்கி எறியறதுக்கு பதிலாக இவர்கிட்ட கொடுப்பார். இவர் அது அமிர்தம் மாதிரி எடுத்து சாப்பிடுவாராம். எதெல்லாம் வீணாக போன சாப்பாடு இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுவாராம். இதெல்லாம் பாகவதத்தில் அழகாக உருக்கமாக சொல்கிறாள். ஒன்றையுமே சுகம் துக்கம் இதெல்லாம் இந்த துவந்தங்கள்லாம் இவர் கிடையாதுன்னாள். எல்லாத்தையும் ஒன்றா மதிப்பறாம். அவர் நித்திய நிவிருத்த நிமித்த ஸ்வசித்த விஷுத்தானுபவானந்த ஸ்வாத்மலாபாதிகமாக சுகதுக்கையோகோ துவந்த்வ நிமித்தையோகோ அசம்பாவித தேகாபிமானான்னாள். அவருக்கு சுகம் துக்கம் அப்படிலாம் கிடையாது, தேகத்தில் ஒரு அபிமானம் கிடையாது. பசிச்சா யார் என்னத்தை கொடுக்குறாளோ அதை சாப்பிடுவாராம். இதெல்லாம் பாகவத்தில் அழகாக எடுத்திருக்காள். அனாவிருத்தாங்கோ ஹிமவாத வருஷேஷு அதீவ பீவா மலினைகவஸ்திரஹ. ஏ குருவாயிருப்பா, பெரிய பனி, பெரிய காற்று, மழை, இதிலெல்லாம் சரீரத்தை போத்திக்காமல் அப்படியே நனைஞ்சுட்டே போகிறான். ரொம்ப பெரிய பெருத்த சரீரம், அதில் கிழிஞ்ச வஸ்திரத்தை இடுப்பில் சுற்றின்னு இருப்பார். அப்பேற்பட்டவர் அந்த ஜடபரதர். எதிர்பாராமல் யாசிக்காதோ கிடைச்ச ஆகாரத்தை சாப்பிடுவார். ஆனால் எப்போதும் ஏ குருவாயிருப்பா உங்களையே மனசில் நினச்சிட்டு உள்ளுக்குள்ளே இருந்துருப்பாராமே, அப்படி இருந்தாராமே இந்த ஜடபரதங்கிறதாக இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். அதீவ பீவான்னாள். ரொம்ப ரொம்ப யுவா, ரொம்ப பெருத்த சரீரம், ரொம்ப பெருத்த சரீரம் இருக்கப்பட்டவர். மலினைக்க வஸ்திராக, கிழிஞ்ச வஸ்திரத்தை ஒரே ஒரு வஸ்திரத்தை தூக்கி போட்டுருப்பார், காலில் இடுப்பில் கட்டின்னு இருப்பார். மேலே போட்டுக்கிறது கூட வஸ்திரம் கிடையாது, அப்படி இருக்கப்பட்டவர். அப்படி இருந்துட்டு இருந்தாராம் இந்த பிராமணன். அனாவிருத்தாங்கோ ஹிமவாத வருஷேஷு அதீவ பீவா மலினைக வஸ்திரஹ எதிர்ச்சயாயாச்சனதோபி லப்தம் அஷ்ணன் சதா துவாம் மனசா ஸ்மரத் சஹ நாள். ஒன்றை எப்போதும் தியானம் பண்ணிட்டு இருக்கப்பட்ட இந்த ஜடவரதர் அப்படி போயின்னு இருப்பாராமே நாள். இவருக்கு புதுசு பழசுன்னே அவருக்கு தெரியாதான். இந்த நியூனம் அதிகமிதி நவேதா அவருக்கு தெரியாது. சமம் விஷமம் நியூனம் அதிகமிதி நவேதா அவருக்கு ஒன்றுமே தெரியாது. இது உயரம்,
எது கீழே மேலே இப்படிலாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு. அவர் பாடு நடந்து போயிட்டு இருப்பார். யாராலும் எங்கேயானும் வந்து இந்த குழியை கொஞ்சம் சும்மா தானே உட்காந்துட்டுருக்கே, இந்த குழியை வெட்டி போடுறான்னா மலை மாதிரி வெட்டி பெரிய பாதாள லோகம் மாதிரி பண்ணிவிடுவார். யாராலும் வந்து நிறுத்தாட்டாக்க. ஏன்னா அவருக்கு வந்து எது பள்ளம் எது மேடுன்னு தெரியாது. அப்படிலாம் பண்ணுவார். அதெல்லாம் பாகவத்தில் அழகாக சொன்னாள். அப்படி இருக்கிறதுனால அவருக்கு பேரே ஜடபரதன் பேர். அப்போ ஏற்பட்ட அவர் ஒரு நாளைக்கு இப்படி வயலில் இவரை காவல் காக்கணும்னு உட்காந்து வச்சுட்டா. இவர் நல்ல பெருத்த சரீரம், அப்படி நல்லா வீராசனம் போட்டு உட்காந்துட்டு இருக்காள். இவரை பார்த்தா புலி சிங்கம் கரடி ஒன்றும் வராதுன்னு. ஆனால் அப்படி பயந்து ஓடிப்படும். அப்போ ஏற்பட்ட சரீரம் இல்லை அப்படி இருப்பார். அப்படி இருக்கிறதே அங்கே அந்த ஊரில் ஒரு திருடனொத்தன், திருடருடைய தலைவனொத்தன், அவன் வந்து என்ன பண்ணான், அவன்கிட்ட யாரோ சொன்னார், உனக்கு புத்திரபாகியம் ஏற்படணும்னா ஒரு நரபலி கொடுக்கணும், ஒரு ஒரு மனுஷனை வந்து பலி கொடுக்கணும் பத்ரகாளிக்கு, அப்போ தான் அவன் கிடைக்கும்னான். அதனால அவன் என்ன பண்ணியிருந்தான், ஒரு ஆளை பிடிச்சி வச்சுருந்தான் நரபலி கொடுக்கறதுக்கு. அந்த ஆள் என்ன பண்ணால், ராத்திரிக்கு ராவே எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஆயால் அவனை கட்டி வச்சுருந்த அந்த கயத்தை பிச்சுண்டு அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். மறுநாள் காலம்பில் நரபலி கொடுக்கணும்னு பார்த்தாக்க கயிறு மாத்திரம் இருக்குது, ஆளை காணும். அப்போது அங்கே அவனுக்கு கீழே இருந்த வேலைக்காரெல்லாம் பார்த்தா, எஜமா வந்து இந்த ஆளை விட்டோன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளை சும்மா விட மாட்டான்னு தெரிஞ்சுட்டு இதுக்கு பர்த்தியாக வேறு ஒரு ஆள் எடுத்துன்னு வரணுங்கிறதுக்காக தேடிட்டு போனால் யாரானும் மனுஷியாக கிடைப்பாளான்ட்டு. அப்போ பார்த்தா கூர்ச்ச மாதிரி இவர் வயலில் பெரிய சரீரத்தோடு உட்காந்துருக்கார். உடனே இவரை பிடிச்சி அழைச்சின்னு வந்தாலாம். நீ வரையாருனால் உடனே இவர் எங்கே வாரினாலும் வரையன்னு விட்றார். அவர் நேரே அழைச்சின்னு போனார். இவர் ஸ்நானமே பண்ணது கிடையாது. அவருக்கு நன்னா அபியங்கன ஸ்நானம் பண்ணி வச்சு சந்தனங்கள்லாம் இட்டு அழகாக மாலையெல்லாம் போட்டு இவரை பலி கொடுத்தா நன்னா காளி திருப்தி அடைஞ்சிடுவோம், ஏன்னா குடங்குடமாக ரத்தம் வரும், எவ்வளோ பெரிய தேகம் அப்படின்னு நினச்சின்னு கொண்டு போனாலாம். அப்போது அந்த அந்த திருடர் தலைவன் கத்தியை எடுத்து இவரை வெட்டுறதுக்காக போன போது பத்ரகாளி, அந்த பத்ரகாளி வந்து அந்த சிலையிலேருந்து வெளியில் கிளம்பி இவரை காப்பாற்றிவிட்டு இவர் தலையை வெட்டுறதுக்காக இருந்த அத்தனை பேருடைய தலையும் வெட்டினாள். அத்தனை பேரை தலையும் வெட்டி அவளுடைய ரத்தத்தை குடித்து அவளுடைய தலையெல்லாம் பந்து ஆடுற மாதிரி ஆடினாள்ங்கிறாள் பாகவத்தில். அவள் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறாள். அடுத்த 13வது ஸ்லோகத்தில் தீட்சிதர் சொல்கிறார், ஸ்ரீபத்ரகால்யை பவதங்கிரி பக்தம் பலிம் பிரதாதும் யததே ஸ்ம சோரஹ துஷ்டஸ்ய சாசானுச்சரஸ்ய தேவி ஷிராம்சி சிச்சேத மகாசினா ததா. ஹே குருவாயூரப்பா, திருடர்களுக்கெல்லாம் ராஜாவானவத்தன் உன்னுடைய பக்தனான இந்த ஜடபரதனை பத்ரகாளிக்கு பலி கொடுக்கறதுக்காக எத்தனை பண்ணானே. அப்போது நீ என்ன தெரியுமா காளி பண்ணாள், பத்ரகாளி என்ன தெரியுமா பண்ணாள், அப்பொழுது கொடுமை செய்கிற திருடர் தலைவனுடைய தலையையும் அவனோடு கூட இருந்த அத்தனை பேருடைய தலையும் பத்ரகாளி மகா அசினான்னாள், தன்னுடைய பெரிய கத்தியினால் வெட்டினாளாமே. ஹே குருவாயிரப்பாங்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். ஸ்ரீபத்ரகாளியை பவதங்கிரி பக்தம், பவத் அங்கிரி பக்தம், உன் சரணங்களில் பக்தி வச்சுருக்கப்பட்ட இந்த ஜடபரதனுடைய அவனை பலி கொடுக்கறதுக்காக பலிம் பிரதாதும் யததே ஸ்ம சோரஹ, அந்த திருடாளெல்லாம் இவரை நரபலி கொடுக்கணுங்கிறதுக்காக அவள் எத்தனை பண்ணபொழுது துஷ்டஸ்ய சாசானுச்சரஸ்ய தேவி, மகாகாளி பத்ரகாளி என்ன பண்ணாள், ஷிராம்சி சிச்சேத மகாசீனா ததா, அந்த துஷ்டாளுடைய சிரசெல்லாம் சிச்சேதனாள் வெட்டி எரிஞ்சாளாமே, வெட்டினாளாமே. குருவாயூரப்பா, அப்படி உன் பக்தாளை யாரும் வெட்ட முடியாதுங்கிறத சொல்கிறாள். ஸ்ரீபத்ரகால்யை பவதங்கிரி பக்தம் பலிம் பிரதாதும் யததே ஸ்ம சோரஹ துஷ்டஸ்ய சாசானுச்சரஸ்ய தேவி ஷிராம்சி சிச்சேத மகாசினா ததா. யோசித்தியான 13வது ஸ்லோகம் இது. இந்த கடைசி ஸ்லோகம் இந்த தசகத்தினுடைய 14வது ஸ்லோகம். அதில் சொல்கிற, ஹே குருவாயூரப்பா, உங்களுடைய சரணங்களை உபாசிக்கிற பக்தாளை கொல்றதுக்கு யாரால முடியும்? ஒருத்தரால முடியாது. பரமாத்மாவான நீ கருணை கடல்,
நீ எல்லாரையும் ரட்சிக்கிறவன். அப்பேற்பட்ட ஹே ஹரே, நீ பக்தாளை ரட்சிக்கிறவனாச்சே, இந்த பக்தாளை ரொம்பவும் முக்கியமான என்ன நீ ரட்சிக்கணுங்கிறாள். தீட்சிதர் சொல்றார், त्वत्पाद भक्तं गुरुवादनाथ கோவானி ஹந்தும் பிரபவேத் பராத்மன் மாं पाहि कारुण्यनिधे हरे त्वं त्वद्भक्तवर्यं குரு மாருதேஷா. त्वद्भक्तवर्यं மாம் நாள், பக்தாளுக்குள்ள ரொம்ப சக்தியான பக்தனான என்ன நீ காப்பாத்தனம்பா ஹே குருவாயிரப்பான்னு உருக்குமா தீட்சிதர் வேண்டின்ற இந்த கடைசி ஸ்லோகம் இது. त्वत्पाद பக்தம் குருவாதநாத கோவானி ஹந்தும் பிரபவேத் பராத்மன். உன்னுடைய பக்தாளை யாரால உபதிரவம் பண்ண முடியும்? ஒருத்தராலும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். உன் சரணங்களில் பக்தி பண்ணவாளுக்கு ஒரு விதமான கெடுதலும் வராது நாள். பகவத்கீதையில் பகவான் சொன்னாள், நஹி கல்யாணகிருத்து கஷ்டித்து துர்கதிம் தாத்த கச்சதி நாள். பகவான்கிட்ட பக்தி பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு கெடுதலும் அவன் அடையாதுன்னாள். அப்படி அதான் சொல்கிறாள் இங்கே. त्वत्पाद भक्तं गुरुवातनाथ கோவானி ஹந்தும் பிரபவேத் பராத்மன். ஹே பரமாத்மாவான ஹே குருவாயிரப்பா, உன் பக்தாளுக்கு யார் தான் அவனை ஹிம்சை பண்ண முடியும், கொல்ல முடியாதுங்கிறாள். மாம் பாஹி காருண்ய நிதே ஹரே த்வம் त्वद्भक्तवर्यं குரு மாருதேஷ. ஹே புராதிபதி, ஹே மாருதாலயேஷா, ஹே குருவாயிரப்பா, என்ன நீ காப்பாற்றணுங்கிறதா சொல்லி இதை முடிச்சுக்கிறாள் இந்த தசகத்தை. இந்த 14 ஸ்லோகங்களும் ரொம்ப வசத்தியான ஸ்லோகம். இப்போ இந்த கடைசி 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ததோ மகாபாகவதோ மகாத்மா ததோ மகாபாகவதோ மகாத்மா ததோ மகாபாகவதோ மகாத்மா ராஜர்ஷிவர்யோ பரதஸ்து ஜாதः ராஜர்ஷிவர்யோ பரதஸ்து ஜாதः ராஜர்ஷிவர்யோ பரதஸ்து ஜாதः விப்ரான்மவாயே பவதஸ்வரூபம் விப்ரான்மவாயே பவதஸ்வரூபம் விப்ரான்மவாயே பவதஸ்வரூபம் த்யாயன் ஜடோன்மத்தவதாச லோகே த்யாயன் ஜடோன்மத்தவத் ஆசலோகே த்யாயன் ஜடோன்மத்தவதாசலோகே அநாவிருதாங்கோ ஹிமவாத வர்ஷேஷு அநாவிருதாங்கோ ஹிமவாத வர்ஷேஷு அநாவிருதாங்கோ ஹிமவாத வர்ஷேஷு அதீவ பீவா மலினைகவஸ்த்ரः அதீவ பீவா மலினைகவஸ்த்ரः அதீவ பீவா மலினைகவஸ்த்ரः எதிருச்சயா யாச்சனதோபி லப்தம் எதிருச்சயா யாச்சனதோபி லப்தம் எதிருச்சயா யாச்சனதோபி லப்தம் அஷ்னன் சதா த்வாம் மனசா ஸ்மரத் சஹ அஷ்னன் சதா த்வாம் மனசா அஸ்மரத் சஹ அஷ்னன் சதா த்வாம் மனசா ஸ்மரத் சஹ ஸ்ரீபத்ரகாள்யை பவதங்கிரிபக்தம் ஸ்ரீபத்ரகாள்யை பவதங்கிரிபக்தம் ஸ்ரீபத்ரகாள்யை பவதங்கிரிபக்தம் பலிம் பிரதாத்தும் யததே ஸ்ம சோரः பலிம் பிரதாத்தும் யததே ஸ்ம சோரः பலிம் பிரதாத்தும் யததே ஸ்ம சோரः துஷ்டஸ்ய சானுச்சரஸ்ய தேவி துஷ்டஸ்ய சானுச்சரஸ்ய தேவி துஷ்டஸ்ய சானுச்சரஸ்ய தேவி शिरांसि चिच्छेद महासिना तदा शिरांसि चिच्छेद महासिना तदा शिरांसि चिच्छेद महासिना तदा त्वत्पादभक्तं गुरुवादनाथ त्वत्पादभक्तं गुरुवादनाथ त्वत्पादभक्तं गुरुवादनाथ को वा निहन्तुं प्रभवेत् परात्मन् को वा निहन्तुं प्रभवेत् परात्मन् को वा निहन्तुं प्रभवेत् परात्मन् मां पाहि कारुण्यनिधे हरे त्वं मां पाहि कारुण्यनिधे हरे त्वं मां पाहि कारुण्यनिधे हरे त्वं
त्वद्भक्तवर्यं कुरु मारुतेश त्वद्भक्तवर्यं कुरु मारुतेश त्वद्भक्तवर्यं कुरु मारुतेश श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीय स्तोत्रानुसारि ஸ்ரீ ஜடபரத சரித்திரம் பிரதமம் தசகம் சமாப்தம். இப்பொழுது இந்த 14 ஸ்லோகத்தையும் சேத்தாப்பில் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நம. அத ஸ்ரீமன்னாராயணீய ஸ்தோத்ரானுசாரி ஸ்ரீ ஜடபரத சரித்திரம் பிரதமம் தசகம். त्वद्भक्तवर्यो भरतो महात्मा निक्षिप्य राज्यं तनयेष्वसक्तः सगण्डकीतीरमवापराजा त्वत्पूजनार्थं पुलहाश्रमं हि तत्रापि सत्वां तुलसीभिरीशं कृष्णं समर्चन् गुरुवातनाथ ध्यायन् प्रपञ्चं भवदङ्गभूतं निनायकालं प्रणवं जपंश्च यज्ञेश गोविन्द ऋषिकनाथ हेनन्तकृष्णाच्युतमाधवेति स्वप्नेऽपि राजा भवदीयनामानि अनारतं सङ्कथयन्ननाम किरीटिनं कुण्डलिनं गदाब्ज शङ्खारिपाणिं नवनीरदाभं कुन्दाभदन्तं कमनीयगात्रं पीताम्बरं त्वां मनसा स्मरत्सः मन्दारमाला परिवीतकण्ठं मनोहरं मञ्जुलभाषणं त्वां दिव्योर्ध्वपुण्ड्रं बहुरत्नभूषं मुक्तादिहारं मनसा स्मरत्सः नदीतटेऽस्मिन् जपतः कदाचित् त्रिशाकुलागात् हरिणीसगर्भा तया हरे वारिणि पीयमाने जगर्जसिंहो जनयन् सुभीतिं भीत्या मृगीसा सहसोत्पतन्ती पपातगुल्मेथ ममारविष्णो बालं मृगं योनि विनिसृतं तं जग्राहराजा कृपया जलोढं मात्राविहीनं परिपालयन् सः त्वत्पूजनात् भ्रष्टमना बभूव प्राप्तेन्दकाले सुतवद्रुदन्तं पश्यन् मृगं प्रापमृगस्य जन्म प्राप्तो मृगत्वं पुलहाश्रमेऽस्मिन् कालञ्जरादेत्य चचार भूयः शृण्वन् समाजे च कथां मृगत्वं त्यजन्तदोचे भवदीयनाम हास्यन् मृगत्वं भरतो महात्मा भीतस्तु सङ्गान् मनसा स्मरन् स्वां जले स्थितः सन् हरये नमस्ते नारायणायेति जगादचोच्चैः ततो महाभागवतो महात्मा राजर्षिवर्यो भरतस्तु जातः विप्रान्मवाये भवतः स्वरूपं ध्यायन् जडोन्मत्तवदासलोके अनावृताङ्गो हिमवातवर्षेषु अतीव पीवा मलिनैकवस्त्रः यदृच्छया याचनतोऽपि लब्धम् अश्नन् सदा त्वां मनसा स्मरत्सः श्रीभद्रकाल्यै भवदङ्घ्रिभक्तं बलिं प्रदातुं यतते स्म चोरः दुष्टस्य सा सानुचरस्य देवी शिरांसि चिच्छेद महासिना तदा त्वत्पादभक्तं गुरुवातनाथ को वा नियन्तुं प्रभवेत्परात्मन् मां पाहि कारुण्यनिधे हरे त्वं त्वद्भक्तवर्यं कुरु मारुतेश. ओम श्री हरे नमः. ओमिति श्रीमन्नारायणीय स्तोत्रानुसारि श्री जडभरत चरित्रं प्रथमं दशकं समाप्तम्. ஸ்ரீ தீக்ஷிதர் எழுதின இந்த நாராயணியம் மாதிரியே அதே சந்தஸ்ஸு அதே மீட்டரில் எழுதியிருக்காள். இப்படி 3 தசகங்களில் ஜடபரத உபாக்கியானம். அதில் முதல் தசகத்தை இன்றைக்கி பார்த்தோம். பாக்கி 2வது 3வது தசகங்கள்னால் நான் ஊருக்கு இந்தியாவுக்கு கிளம்பின்ட்டுருக்கேன் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி எனக்கு பல இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கிறதுனால இனிமேல் அடுத்த கிளாஸு ஊர்லேருந்து திரும்பி வந்த பிறந்தான். அதனால் 2வது 3வது தசகங்களையும் எனக்கு சொல்லணும்னு ஆசை உண்டு. ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் இப்போ இருக்குன்னு தோணலை.
அதனால் நீங்கள் எல்லாம் என்ன பிரார்த்திக்கிறேன்னா, நான் இந்த அடுத்த செவரல் வீக்ஸுக்கு கிளாஸ் இல்லாத பொழுது நான் இதுவரையும் பண்ணின கிளாஸை நீங்கள் அடிக்கடி அதை கேட்டுண்டு அதை நீங்கள் அத்தியனம் பண்ணிட்டு வரணுங்கிறதாக ஒரு விஞ்ஞாபனம். அதை அப்படி சொல்லிவிட்டு இதை இன்றைக்கி பூர்த்தி பண்ணிக்கிறேன். சமாபன ஸ்லோகத்தோடு இன்றைக்கி முடிச்சுப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः. ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः. अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं. नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो. हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन. स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं. श्रीहरे नमः. ओं नमो नारायणाय. ओं नमो भगवते वासुदेवाय. श्रीहरे नमः.